புது வரவு கொண்டாட்டம். இந்த இடத்துல எதுக்காக வந்திருக்கிறோம்? எதுக்காகனா பொதுவா நம்ம ஒரு வீட்டுக்கு நம்மளோட கெஸ்ட் யாரோ ஒருத்தங்க வந்தாலும் நமக்கு எப்படி இருக்கும், ஆஹா இன்னைக்கு இவங்களை வந்து எப்படி மயக்கலாம், எந்த மாதிரியான சாப்பாடுலாம் போல, எவ்வளவு நேரம் கான்வர்சேஷன்ஸ் போகும், நம்ம வீடு அந்த நாள் வந்து முடியவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆசையெல்லாம் இருக்கும் இல்லையா. இது ஒரு கெஸ்ட்டுக்கே அப்படின்னா, ஒரு குடும்பம் வந்தா, இன்னும் ஒரு 4 குடும்பம் வந்தா, வீடு நிறைய அளவுக்கு நம்ம வீட்டுல வந்து கெஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கொண்டாட்டம். நம்ம இருக்கிற வீடை பேசாம கொஞ்சம் ஆல்டர் பண்ணலாமான்னு பாக்குறோம். ஏன்னா அவ்வளவு நிறைய ஆர்டிஸ்ட் வராங்க. நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி. அப்பனே முனீஸ்வரா ஐயனா இருப்பாவா? யாரா நீங்களா? என்ற ஊருக்குள்ள வந்து நீங்க பாட்டுக்கு லைட்ட போட்டிருக்கீங்க. எங்க ஊருக்குள்ள பாதுகாப்பா பார்த்து வச்சிருந்த அந்த மனுஷனை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. என்ன சாமின்னு தெரியல, செருப்பு கைட்டு போகணுன்றது தெரியல. வாரம் விஜயகுமார் சாரோட அதிகமா சாமிடா, நான் எப்படி வேணா போகண்டா. அது இருக்கட்டும் கண்ணு, என்ற தோட்டத்துல வேலை பாக்குற பொண்ணு எதுக்கு இங்க கூட்டு வந்து நிக்க வச்சிருக்க? இவ்வளவு சுமாரா இருக்கும் தோட்டத்துல வேலை பார்க்கறது. யாரும் கேட்க கூடாது. எங்க ஒரு டார்லிங், அவங்க ஒரு ஏஞ்சல். அவங்க நீங்க முதல்ல இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. திருவிழானாலே நாட்டாம இருக்கணும்லடா. என்ன பண்ண போறீங்க? நாட்டாம திருவிழா நாங்க ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருக்கோம். ஒரு 4 பெரிய குடும்பங்கள் வர போறாங்க. ஏதாவது தெரியுமா அதை பத்தி உங்களுக்கு? அதுல 2 குடும்பம் என்ற குடும்பம்டா. 2 பாப்பம் பட்டி நம்ம ஊரு கண்ணு. சரி கண்ணு. அதுல நம்ம குடும்பம் முக்கியமான குடும்பம். அதாவது நீ காசு இருந்தா பாரின் போவ, ஆனா இங்க வர போறது தெய்வம் தந்த பூவ. காசு ஓ ரைமிங். காசு இருந்தா பாரின் போவ, வர போறது தெய்வம் தந்த பூவ. லெட்ஸ் வெல்கம் தெய்வம் தந்த பூவே. இல்லை வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வாங்கடா. எதுவும் பிரச்சனையா? பஞ்சாயத்துல தீர்ப்பு எதுவும் சொல்லணுமா? டேய் முதல்ல கண்ணாடிய கலட்டுங்கடா, தாங்க முடியலடா. பேசுனதெல்லாம் கேட்டீங்கல்ல, எல்லாம் சரிதானே? என்ன சரிதானே? திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும் பாட நிகழ்ச்சி போட்டே ஆகணும். போட்டே ஆகணும். தெய்வம் தந்த பூவே டீம், நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? புதுசா ஒரு லான்ச் இந்த ஃபேமிலில ஃபர்ஸ்ட் என்டர் ஆகுறீங்க. ஹவ் டு யூ ஃபீல்? எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வினய்ன்ற ஒரு கேரக்டர் பண்றேன். ஸோ இந்த ஃபேமிலியோட சேர்ந்து டிராவல் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிளஸ் ஜி ஃபேமிலியில நேரத்துக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ லெட்ஸ் see. இந்த சீரியலோட டைட்டில் இருக்க அந்த பூவே நீங்க தான். சோ எப்படி இருக்கு இந்த சீரியல்ல உங்களுடைய? பாரு ஆனந்தி, ஒரு தடவை பூவே இவங்க தான். ஆமா. ஓகே. ஏய் தெய்வம் தந்த பூவேடா. ஓகே. நீங்க சொல்லாதீங்க பூவே இல்ல. பூவே சொல்லுங்க. நான் மித்ரா
நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதுக்கு முன்னாடி எப்படி நீங்க ரியல் எஸ்டேட்ல வந்து லேண்ட் பாக்குற மாதிரி எந்த சீட்ல உட்காரலாம்னு பார்த்து வச்சிருக்கீங்களோ அங்க போய் உட்காந்துக்கலாம். ஆமா. டீமுக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். கண்ணு அடுத்து வரப்போறது எந்த குடும்பம் தெரியுமா? சொல்லுங்க. இவங்க எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க. இவங்க பேரு ராஜேஸ்வரி. ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்காங்க. சூப்பர். இது ஏன் இவ்வளவு பதட்டம் ராஜேஸ்வரி அம்மாவை பார்த்தா? ராஜேஸ்வரி அம்மா இந்த ஊரே நடுக்கலாம். ஆஹா. அவ்வளவு அன்பானவங்க. சூப்பர். அதாவது நீ அன்பத்தான் பாத்திருப்ப, பேரன்பு பாத்திருக்கியா? வரப்போறது பேரன்பு. அதேதான். இப்படி ஒரு ரோல் இவ்வளவு பயங்கரமான கெத்தான கால் மேல கால் போட்டு ஒரு லைன் லேடியா வரீங்க. ஸோ ஹவ் ஹாப்பி யூ ஆர்? எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? என்ன நல்லா ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜீ தமிழ்ல இது எனக்கு செகண்ட் ப்ராஜெக்ட். ஜீ தமிழ் ஃபர்ஸ்ட் வரும்போது புகுந்த வீடு பண்ணேன். ஸோ இது எனக்கு செகண்ட் ப்ராஜெக்ட். ஸோ அதே அளவுக்கு இதுவும் ஹிட் ஆகும்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன். ஓகே, டீம் இன்ட்ரோ பண்ணுங்க. உங்க பையன் பேரு நார்த் இந்தியால இருந்து வந்த மாதிரி இருக்காரு. பேசுமா பையன். ஸோ என்னோட அப்பா வந்து சார் ரவி சார். ரவி சார் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்ஃபுல்லான பர்சன். இங்கே தான் ரொம்ப அமைதியாக இருக்காரு. இவங்க நான் கட்டிக்கு போகிற பொண்ணு. கட்டிங் போடுற பொண்ணா? ஆமாம். கதையிலடா. ஏய், அவர் என்ன சொன்னாரு? அவர் எங்க அப்பா, இவங்க நான் கட்டிங் போடுற பொண்ணு. ஏங்க எவ்வளவு நல்ல பொண்ணு அவங்க. அவங்கள போய் சரி, இவங்க நான் கட்டிக்கு போகிற பொண்ணு தான். ஆனால் அன்பு இல்ல, இது பேரன்புன்னாங்களே, அதனால தான் நான் ரெண்டு பாரு, டபுள் ஆம்லெட் டபுள் கலக்கி மாதிரி. இது நான் கட்டிக்கு போற பொண்ணு. இவங்களும் அதையாவது அவாய்ட் பண்ணி திருப்பி வைக்கப்படுறேன். சரி, ஓகே, ஹீரோயின்ட்டு கேட்போம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஜீ தமிழ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜீ தமிழ். எங்கள் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்பு இல்லை, பேரன்பு கொடுக்க போகிறோம். ஸோ உங்களோட பேரன்பு எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். ஆஹா, ஆனந்தி, இப்பதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜீ தமிழ்ல ஒரு சீரியலோட ஹீரோயினுக்கு நல்லா தமிழ் பேச தெரிந்த ஹீரோயின் வந்திருக்காங்க. ஆமா, தெளிவா பேசுறாங்க. அடுத்த ஆங்கராவும் மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு பயம். எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குல்ல. உங்களை மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க ஃபேமிலி கிட்ட நிறைய பேச போறோம், நிறைய ரீல்ஸ் பண்ண போறோம். ஹாப்பியா இருக்கும், இதே மாதிரி ஜாலியா இருங்க எப்பவும். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும். நன்றி. தேங்க்யூ 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 சார். நிறுத்துங்க, நானும் வந்ததும் பாத்துனுக்கிறேன். அந்த நாட்டாம சைட்ல இருந்து எல்லாரும் கூப்பிட்டுருங்க. ஏங்க, எங்க சைட்ல கிராமம் இருக்கு, குழந்தை கூட்டிங்க இருக்கு, ஒரு குடும்பம் இருக்குங்க. நீங்க எங்க இருக்கீங்க? உங்க சைடு எதுனே தெரியலையே. ஏங்க, நான் எங்க இருக்குன்றத அப்புறம் வச்சுக்கலாம். ஆனா இது யார் வாய்ஸ் முதல்ல கண்டுபிடிங்க. பாண்டிராஜ் வாய்ஸ். இப்ப போட நான் பாட்ட வரேன். பாண்டிராஜ் நான் கண்டுபிடிச்சேன். எதுக்கு பொண்டாட்டி டீமுக்கு ஆப்போனண்டா யாரா வராங்களா? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஏங்க, என்ன அப்படி கேட்டீங்க? நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம ஃபேமிலி எல்லாம் எஜுகேட்டடுங்க, எல்லாம் படிச்ச பட்டதாரி தான். இந்த ஆளு மாதிரிலாம் கிடையாதுங்க. இந்த ஆளுக்கு படிப்பறிவு கிடையாது, எதுவுமே கிடையாது. அறிவே கிடையாது. டிபி ராஜ் நடிச்ச படம் ஸ்டூடெண்ட் நம்பர் 1. இப்ப வர போறது நம்ம வித்யா நம்பர் 1. எல்லாம் கை தருங்க.
வித்யா நம்பர் 1. எல்லாருக்கும் வணக்கம். சொல்லுங்க. இவ்வளவு நேரம் தம் கட்டி பாடி ஆடி சீரியலுக்கே உங்க பேர் வச்சிருக்காங்களே, ஏதாவது சொல்லுங்க சீரியல் பத்தி. ஆக்சுவலி வந்து என் மாமியார் வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட் நடத்துறாங்க, லைக் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட். பட் நான் வந்து அன்எஜுகேட்டட் பட் ஸ்டில் ரொம்ப தைரியமான பொண்ணு. ஸோ எல்லாம் தெரியும். ஸோ நமக்கு வந்து டக் ஆஃப் வார் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இனியன் பத்தி சொல்லணும். ஆல்ரெடி யூடியூப்ல வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க, ரசிச்சிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு லீடா பார்க்க போறோம். அது ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே வந்து சீரியல் நடிக்கிறவங்களாம் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மாதிரி ஒரு யூடியூப் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. எல்லாருமே சேனல் வச்சுட்டாங்க. ஸோ நம்மளும் சேனல்லேருந்து சீரியலுக்கு வருவோமே அப்படின்ற மாதிரி ஒரு இதில் தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜி. ஸோ ஹாப்பி அந்த இடத்துல இருந்து இந்த பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களை பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். ஜி சேனல் இந்த கேரக்டர் கொடுத்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கொடுத்துருக்காரு. இந்த கேரக்டர் எனக்கு சொல்லும் போது நிஜமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கேரக்டர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னுட்டு நான் கூட ரொம்ப நாள் இருந்து வெயிட் பண்ணிருந்தேன். மேடம் எங்களுக்காக ஐ லவ் திஸ் இடியட், ஐ லவ் திஸ் லவபிள் இடியட் அப்படின்னு கேமரா பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வாய்ஸ் உங்களுக்கு வரும். ஆமா. என்ன மலை உச்சியிலே இப்ப நீங்க நிக்கிறீங்க. ப்ராம்ப்ட் வச்சு நான் அங்கேயும் நான் ஒரு பேடோட பக்கத்துல நிக்கிறேன். எஸ் ஐ லவ் திஸ் இடியட், ஐ லவ் திஸ் லவபிள் இடியட் அப்படி வந்துரும். அதுதான் கை கொடுங்க. என்ன என்ன சொல்ல கொஞ்சம் ட்ரை பண்ணி போலாம். சும்மா ட்ரை பண்ணுங்க. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப வருஷமா யாருமே சொல்ல மேடம். அவரை பார்த்து அவனை பார்த்தா லவ் வராதுடா, செருப்பு தான். ஒரு 20 இயர்ஸ் ஆச்சு. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஐ லவ் யூ சொல்லிட்டாளே அவ காதல. சூப்பர். இன்னும் இதே மாதிரி நிறைய நீங்க ஜாலியா பண்ணணும். எங்க தலைவர் இருக்கார், உங்க டீமை பத்திரமா பாத்துக்க. தேங்க்யூ மேடம். ஐ லவ் யூ. யூ கேன் டேக் எ சீட். ஒரு வீடுனா ஒரு பொண்ணு இருக்கும். ஆனா இந்த வீட்ல இந்த பொண்ணை சுத்தி தான் இந்த வீடே இந்த குடும்பமே இருக்கையா. டெய்லி உட்கார்ந்து கதை சொல்லுமா? இல்லையா, அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணுயா. குடும்பத்தை பத்தி கேட்டா இது வரைக்கும் அந்த பொண்ணை பத்தி தான் சொல்லிருக்கீங்க. ஏன்னா கதை ஃபுல்லா அந்த பொண்ணு தான் டிராவல் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். ஒன் மேன் ஷோவா ஒரு பொண்ணு எப்படி அந்த மொத்த குடும்பத்தையும் தாங்குதுன்றதா கதை. கதை அது தெரியல. அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டீங்க. சொல்லுவா தப்புதான். 10 நிமிஷம் முன்னாடி எல்லாத்தையும் மறந்தா அவன் கஜினி. இப்ப வரப்போறது நம்ம ரஜினி. ரஜினியோட அம்மா. நீங்க ரஜினியா? நீங்க தான் ரஜினியா? ரஜினியோட அக்கா. நீங்க சிஸ்டர். ரஜினி இஸ் ஆன் லீவ். ரஜினி இஸ் ஆன் லீவா? ரஜினில அவர் சாதமா வந்துருவாரா? அவரை பில்டப் பண்ண தான் வருவாரு. இந்த குடும்பத்தையே பாத்துக்கிறது அவங்க தான், காப்பாத்துறது அவங்க தான், கண்ட்ரோல் வச்சிருக்கிறது அவங்க தான் நீங்க சொல்லிருக்காரு. அப்ப கொஞ்சம் வேலைகள் இருக்காதா இந்த குடும்பத்தை காப்பாத்துக்க?
டீமே வந்து கம்பைன்டு டேலண்ட். இவங்களை வச்சோம் ஏன் ஃபாரின் போய் ஒரு ஷோ மொத்தமாக பண்ணிட்டு வந்துடலாம். டான்சர் இருக்காங்க, சிங்கர் இருக்காங்க, ஆக்டர் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஒருத்தர் வச்சுக்கிறாங்க நம்மளை பற்றி தான் சொல்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டீம் இந்த டீம். ஸ்ரீலேகா மேம் சொன்ன மாதிரி நான் ரஜினியோட அம்மா ரஞ்சிதம், இவங்க பேர் சிவசங்கரி, ரெண்டாவது தான் ரஜினி. அவங்க வந்து திவ்யா, கடக்குட்டி, அரவிந்த், ராதிகா, பார்த்திபன். ஓகே, இவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமா வேணாமான்னு தெரியல. அதுக்கு ஒரு கதை இருக்கு. பட் அவங்க பத்மா. நம்ம உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சனால ஒரு பாடலோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் இருக்கும். ஏலோ ஏலேலோ ஏலேலோ ஏலாலங்கடியோ, ஏலோ ஏலேலோ ஏலேலோ ஏலாலங்கடியோ, லாய் 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 லோ, லாய் 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 லோ, ஏலாலங்கடியோ ஏலாலங்கடியோ, கட்டி ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, தாலிய தான் கட்டிக்கிட்டு பெற்றுக்கலாமா இல்ல புள்ள குட்டி பெற்றுக்கிட்டு கட்டிக்கலாமா. செம்மையா பாடுனீங்க. சுபிக்ஷா, விஜய் ஆசைப்படுறாரு நீங்க ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு. ஹாய், ஹலோ. நெகட்டிவ், பாசிட்டிவ், நியூட்ரல். எனக்கு அப்படியே பின்னாடி பிஜிஎம் மட்டும்தான் ஓடுது. எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அண்டு சீரியல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஸ்டேஜில் இப்போ தான் ஏறி இருக்கேன். அண்டு எனக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறமும் ஐ won't let you down. தேங்க்யூ. அடுத்தது மாஸ்டர், பல பேர் ஆட வச்ச மாஸ்டர் பேச போறாங்க. அவங்க அழகா வந்து பாடினாங்க. நீங்க ஒரு டான்ஸ் மாஸ்டர், நீங்க ஆடலாம்ல? அதெல்லாம் சொன்னாங்க ஆடுவேன், அதெல்லாம் அப்படின்னா சொன்னோடனே கூத்து கட்டுவாங்க. இதுதான் டான்ஸ். ஏய் ஆனா ஏய் லா ஏய் ரஃபி எனக்கு மாறா ரஃபி சேஃப்டி பின் மேக்னெட்டை பார்த்தா எப்படி ஓடுமா? ஒரு 76 ரீயூனியன் மாதிரி. அவங்க அப்பதான் ஆட வராங்க. ரஜினி படம் வந்து எந்த அளவுக்கு பயங்கர மாசாதிக்கான ரிசப்ஷன் இருக்குமோ அதே மாதிரி ரஜினி ஃபேமிலிக்கும் அதே அளவுக்கு ரிசப்ஷன் வந்து நம்ம ஜீ தமிழ் ஃபேமிலி எல்லாரும் கொடுக்க போறாங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னா அவங்களோட இமோஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்ட்டா? கண்டிப்பா. ஒவ்வொரு விதமான இமோஷனையும் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வருவாங்க. சோ இந்த டாஸ்க்ல அந்த இமோஷன்ஸ் நாங்க வெளியில கொண்டு வர போறோம். எந்த பெண்ணையும் அழைக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரை இங்க இருந்து அங்க அனுப்பிடலாம். ஆமா, ஏன்னா பெண்களுக்கு சேஃப்டி முக்கியம்ன்ற காரணத்தால இவங்க 2 பேரும் கொஞ்சம் அங்க உட்கார. அப்ப நீ இல்லையா உங்களை அனுப்பிச்சு இங்க இருந்து பத்திரமா பாத்துறோம். ஓகேவா? கெஸ்ட் இன்னைக்கு நீங்க எங்களுக்கு ஆனா ஒஸ்டா பிஹேவ் பண்ண கூடாது. அங்க போய் உட்காருங்க. சீஃப் கெஸ்டா நடந்துங்க. தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி அத்தனை இமோஷனும் உள்ள காத்துக்கிட்டு இருக்கு எல்லாருக்குள்ளயும். ஓகேவா? ஸோ அதை வெளியில கொண்டு வரதுக்காக முதல்ல நமக்காக வரப்போகுது வைஷ்ணவி ஃப்ரம் பேரண்ட் டீம். வைஷ்ணவி, நான் ஆடியோ முதல்ல ப்ளே பண்ணுவோம். அது நீங்க ஃபுல்லா கேட்டுக்கோங்க. கேட்டு முடிச்சுட்டு நீங்களே அதை பேசி அப்படியே ஆக்ட் பண்ணிடுறீங்க. ஸோ வைஷ்ணவிக்கான டயலாக் என்ன அப்படின்றது பார்க்க போறோம். எத்தனையோ வீட்டுல விளக்கேற்றி வச்சு உங்களுக்காக இந்த உலகம் இருட்டாயிடுச்சு. அண்ணா, வைரம் போல ஜொலிச்சு விரோதிகளையும் வசீகரிக்கக்கூடிய உங்க கண்ணு எங்க? நீங்க மௌனமாயிருந்தாலும் 1000 அன்பு கதைகளையும் எனக்கு சொல்லுமே. அந்த அழகு கண்கள் எங்க அண்ணா? உங்களுடைய அண்ணா பக்கத்துல இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வைஷ்ணவி டார்லிங் யூ ஆர் தி குட் கேர்ள். பத்தியா இல்லையா? டயலாக் கூட நம்ம அப்படி இருக்க கூடாது. அவன் டார்லிங் லிஸ்ட் தெரியாம நீங்க வேற பேசுறீங்களே. நான் நடிக்கலாம். ஓகே, நடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம். ஓகே, ரெடி சொல்லுங்க. நான் அண்ணா வேணா உங்களுக்காக நடிக்கிறேன். ஆக்ஷன். அண்ணா, 1000 வீட்டில்
விளக்கேற்றி வைத்த தங்களின் கண்கள் எங்கே அண்ணா? தங்களின் வைரம் போன்ற கண்கள் எங்கே அண்ணா? ஐயோ அண்ணா, தங்களின் வசீகரிக்கும் கண்கள் எங்கே அண்ணா? அடகு வைத்து விட்டேன் அம்மா. ஐயோ, அடகு வைத்த இடத்துல இருந்து தயவு செய்து எடுத்து விட்டு கொண்டு வந்துடுங்கள் அண்ணா. நம் வீட்டிற்கு அந்த வைரம் தேவை அண்ணா. ஏன்னா அவங்களும் விற்க போறாங்கண்ணா. அதே தானே. நான் அழுகுறேன், ஏன் தெரியுமா? நீ அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறப்போ ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வரும். கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும். எனிவே அந்த இமோஷனை கரெக்டா கொண்டு வந்தீங்களா இல்லையா? நானும் இதான் கேட்க போறோம். கண்ணுல இருந்து தண்ணி வரணுங்கிறது தானே எங்க ஆசையே. வரணுமா? ஓகேவா? அதான் கிளிசரின் வரக்கூடாது. நீங்க வேற டயலாக் கூட பேச வேண்டாம். ஓகே வைஷ்ணவி, உங்களுக்கு மியூசிக் போடுறோம், ஓகேவா? நம்ம 2 பேரும் பிரிய போறோம். இன்னையோட சோகமான பிஜிஎம் போடுறோம். அண்ணன் நாங்க பிரியறதுக்கு அவ்வளவு சீன் முடிஞ்சு எடிட்டிங்ல போய் 3 மாசம் ஆகுது. இப்போ இது லவ் சீன், அதுலயே இருப்பானுங்க கடைசி. லவ் சீனுக்கு மாறிட்டாங்க. லவ் சீனுக்கு இப்ப மாத்திடுறோம், ஓகேவா? பயங்கரமான லவ் சீன். மைனர் நீ பாத்துக்கோங்க. பத்திரிக்கை உங்க வீட்டுல அடிச்சிட்டாங்க, ஆனா பத்திரிக்கை என்கிட்ட கொடுக்க முடியாம தவிக்கிற. ஆனா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு. வேற வழியே இல்லாம பெரியடும், ஏன்னா உங்க வீட்டுல பிரஷர் அதிகம். எங்க வீட்டுல கல்யாணம் ஆனா போதுன்னு இருக்காங்க, ஆனா எப்படி ஒண்ணு ஆகும் அவங்க எதிர்பார்க்கல. அதனால தாடி கல்யாணம் சொல்லிட்டு இருக்கடா. சிச்சி அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அது பயோகிராஃபி. பேக்ரவுண்ட் மியூசிக் போட போறாங்க, ஃபீல் பண்ண போறோம். கண்ணு கலங்குதா இல்லையான்னு பாக்குறோம். ஓகே, யாருக்கு அது கலங்கி இருக்குன்னு பாக்கணும். எங்க ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. விஜய்னா பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கு. ஆனா உங்களுக்கு கலங்குச்சோ இல்லையோ, நீங்க கையை பிடிச்சோன்னே இவருக்கு கலங்கிருச்சு. இல்ல என்ன தெரியுமா, அதாவது இந்த மாதிரி ஒரு செட்டு போடணும், இவங்களெல்லாம் கூப்பிடணும், இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வைக்கலாம்னு சொல்லி ஒரு டீமே பின்னாடி பிளான் பண்ணும். இவன் கேரவான்ல உட்காந்து இன்னைக்கு நம்ம இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பான். ஒரு லவ் ப்ரப்போசல் அந்த பொண்ணோட, இந்த பக்கம் ஒரு என்ன என்ன ஒரு கண்டென்ட் வேணும்ன்றதுக்காக ஒரு கலைஞனா மாறி விஜய், நீ இப்படி பண்ணவே நான் நினைச்சு கூட பார்க்கல விஜய். ஏன் மேம்? ஐயோ என்னம்மா நீ பண்ற? கை வைக்கணும், அவன் என்னென்னமோ பண்றான்னு கை நானும் தூக்குற. சொல்றேன். விஜய், உன் பெர்ஃபார்ம் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. இல்ல ஆக்சுவலி இந்த டாஸ்க் வந்து இவங்களுக்காக கொடுத்திருக்கோம். இல்ல அவங்க ஆர்டிஸ்டா நம்ம சீரியல்ல பாத்துக்கலாம். பட் ஆனா நான் விஜய் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆக்டிங்ல நான் பாக்குறேன். ஆக்சுவலி அவர்தான் அவங்கள ரொம்ப மோட்டிவேட் பண்ணி அந்த சீனுக்கு ஹெல்ப் ஏன்னா பண்ணாரு. ஆப்போசிட் கேரக்டர் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றாங்களோ அதுக்கு வரும். சூப்பரா பண்ண வெரி நைஸ் both of you. நம்ம சேர்ந்து ஜெயிச்சிட்டோம் வைஷ்ணவி. பட் thank you so much வைஷ்ணவி. உங்களுடைய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுத்தீங்க. thank you so much. சாந்தி, சோ முன்னாடியே சொன்ன மாதிரி திருவிழா களை கட்ட போது எப்பவுமே உரியடி அப்படின்றது நம்ம ப்ராப்பர்ட்டி, பாரம்பரியமான முறை. அங்க பாரு மைனர் ரெடி ஆயிட்டார் ஆல்ரெடி. ஃபுல் கண்ட்ரோல் அவுட் தான் இருக்கும். இந்த டீம்ல இருந்து யார் வர போறா? இந்த டீம்ல வந்து தெய்வம் தந்த பூவையில இருந்து 2 பேருமே இங்க வர போறாங்க. ஹீரோயின் கண்ணை கட்டியிருப்போம், கண்ணை கட்டாலும் நான் இருக்க உனக்கு நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க தாங்கி பிடிப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உரிய உடைப்பாங்க. ஆமா, ஆனா நம்ம ஹீரோ நின்னாலே அந்த பானை இடிச்சிடுவாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு லைட்டா ஒரு பயம் இருக்கு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஏரியால ஸ்ட்ரீட் லைட்டே மாத்தலாம் எங்க ஹீரோ நின்னா, அவ்வளவு ஹைட்டா இருக்காரு. Let's give a big round of applause for team தெய்வம். Time starts now. What? Come on, அடிக்கண்ணே. மைனரே உர்ரா வா, எவ்வளவு நேரம் டப்பு கொடுப்ப? அடி அடி அடி. எவ்வளவு நேரம் டப்பு கொடுக்க பாப்ப? கேள்வி வேற. 2 நிமிஷம் டைம் கொடுத்துருக்கோம்.
கொஞ்சம் அட்வான்ஸா போலாம், நல்லா கீழே இருக்க ஏமாத்தலாம் பார்த்தேன், அடிச்சிட்டா போல கரெக்டா. ஒண்ணும் பண்ண முடியல. நான் தான் வந்ததுலேருந்தே சொன்னேன்ல கொஞ்சம் கோக்குமாக்கான ஆளுன்னு. அவர் மேல இருக்கிற பானையை பாக்குறதுக்கு பதிலா எங்க ஹீரோயினே பார்த்துருந்தாரு, அதனாலதான் அவர் விட்டார். நானா பார்த்தேன், நீ தூக்கினே இருந்தியே. ஓ வயிற்றுச்சுல வயிற்றுச்சா நீங்க தூக்குனதை தான் அவர் அப்படி பார்த்துட்டு இருந்தாரு, நம்மளால முடியலையான்னு. அப்ப எங்க உங்களுக்கு ஹீரோயின் கொடுத்துட்டு அவருக்கு பானையை கொடுத்து அவருக்கு வயிற்று இருக்காதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு. இருக்கு, அதான் பிரச்சனை. சூப்பர். எப்படி இருந்ததுங்க? ஜாலி தானே? ஃபர்ஸ்ட் கூச்சமா இருந்தது, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் குச்சி மாதிரி இருந்ததா? பானை அது நல்ல காமெடி தான், அது ஓரளவுக்கு டீசென்டான காமெடி தான். உன் டீமே கேளு. இல்ல இல்ல அடுத்த வாய்ப்பு தான், அடுத்த ட்ரிப் பாருங்க. நான் ஏதோ சொன்னா நீங்க வேற ஏதோ பேசுறீங்க. நீங்க நல்லவர் இல்ல. நீங்க நல்லவர் இல்ல. நல்லவர் இல்ல. நான் நல்லவர் இல்லையா? அப்ப நாட்டாம மனுஷனே இல்ல. திருவிழாவோட ஆரம்பமே 2 பேரும் ஹீரோயின் சேர்ந்து தெய்வம் தந்த பூவே அந்த டீமுக்கு சூப்பரா வெற்றியை வாரி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ சோ மச். இப்ப நெக்ஸ்ட் யார் வர போறா அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆமா யாருன்னு முதல்ல நம்ம சொல்லிடலாம். ஏன்னா ரொம்ப நேரமா ஒருத்தங்க உட்காந்துட்டு அவனோட டீம் லீடர் கேங் லீடரை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். பின்னாடி திட்டுறாங்கம்மா, காதை முன்னுறமா. நீங்க அதான் அவங்க பின்னாடி இருந்து அவர் வந்து உங்களை திட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்க இருக்க இனியனா அதே மாதிரி ஹைட்ல ஜாஸ்தியா இருக்கீங்க ஒரே காரணத்தினால இனியனும் தேஜஸ்வினியும் தான் வர போறீங்க வித்யா நம்பர் 1 டீம்ல இருந்து. So put your hands together for Inian and Tejaswini. ஆஹா வாடா சுக்கியா குட்டி. ஆஹா பாடத்தை காப்பாத்திட்டேன். நானாச்சு கரெக்டா 1 நிமிஷத்துக்கு முன்னாடி, இவன் 1 செகண்ட் தான். அந்த பொண்ணு இறக்கிறதுக்கே டைம் கொடுக்கலாம். இறங்க. அதாவது ஒருத்தர் வந்து உரிய கீழே விடுறாங்கன்னா கொஞ்சம் கேப் விடணும். சும்மா இப்படியே அடிச்சுக்கிட்டு தான் அப்படி கொஞ்சம் எனக்கு இறக்க டைம் கொடுக்கணும்ல. ஏமா நீ இதெல்லாம் நல்லா பேசவே கேப் விட மாட்டேன். நீ உரிய இடத்துல வர கேப் விடணும்னு எங்களுக்கு சொல்லி தர. ஓகே tell me how was it? சோ ஈஸியா தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து முதல்ல வந்து ஆப்போனன்ட் டீம் அவங்களுக்கு தான் வந்து தேங்க் பண்ணோம். எங்க வெற்றி வந்து அவங்களுக்கு தான் நாங்க வந்து நாட்டாமக்கு இந்த ஷோல நன்றி இப்பதான் முதல் தடவை கிடைக்குது. நாட்டாம கயிறை நீட்டாம இருந்ததனால ஈஸியாவே நாட்டாம சூப்பர். இப்பதான் தெரியுது இனியா சத்யாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாட்டாம நீட்டாம எங்க இருந்து வருதுன்றது எனக்கு புரிஞ்சிச்சு. சூப்பர். அவர் வந்து காஸ்டியூம் போட்ட காட்டாமன்னாரு. ஐயோ காஸ்டியூம் போட்ட காட்டாம. Vijay and Vaishnavi. சார் கண்ணாடியை முதல்ல கலட்டுங்க. கண்ணாடி கலட்டே இல்ல. பூவை முதல்ல கலட்டுங்க. ஹீரோயினை சைடு அடிக்கிறதானே. பேச்சில ரொம்ப பரபரப்பா இருந்து போய் எங்க மொக்க வாங்கி எங்கப்பா. 3 2 1 your time starts now. அடி Hey, 5,000 increment ba.
இந்த வாட்டி மைனரும் சூப்பரா சூப்பர். கண்ணாடியை கலக்கிறதுனாலதான் கண்ணு தெரிஞ்சிச்சு இப்போ. ஓ இவனா நேரமா இப்பதான் பானையை பாத்துருக்காரு. சூப்பர். சரி இதுக்கப்புறம் அதை போட எங்க அந்த கண்ணாடியை அங்கேயே பானையோட சேர்த்து உடைக்கணும். அதுதான் இனிமே போட மாட்டாரு, உங்க டீமை காப்பாத்துவார். ஓகே, how was this experience? ரொம்ப ஜாலியா இருந்தது. ஆனா அது வர்றது தெரியல. அது தெரிஞ்சா இன்னும் தப்பு ஆனா தப்புன்னு பானை வந்து உங்களுக்கு முட்டி போச்சு. ஆமா 2 தடவை இடிச்சுக்கிட்டேன். பரவாயில்ல. அது காரணம் அவர்தான். ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அமுதவாணி? நான் பாவம் இல்ல. இல்ல ஏதா பேச இந்த மாதிரி கேர்ள்ஸ் கொஞ்சம் வாய்ஸ் மாத்தி பேசுறா வாளுக்கு சொல்ல வராது. சொன்ன விதம் நல்லா இருந்து. நான் பாவம் இல்லைன்னாங்க அங்கயா பதில் இல்ல பாவம் இல்ல எனக்கு பதில் இல்ல. அப்படி இல்ல. அப்ப கூட நீங்க சும்மா விடல. ரொம்ப நேரம் உட்கார்ந்து மேலதான் இழுத்துட்டு இருந்தீங்க. பாவம் பாக்கல. கரெக்டா. போட்டியில வந்துட்டா நம்ம அதெல்லாம் பார்க்க கூடாது. எனக்கு வைஷ்ணவி விளையாடுறப்பெல்லாம் ஃபுல்லா ஏய் பார்த்தே பற்ற போதே ஏய் கண்ணில் பட போதுடா குத்திராதரா அந்த மாதிரியே கூட தலைவர் இருந்த ஃபீல் இருந்தது. தலைவர் சூப்பரா மேனேஜ் பண்ணாரு. அவர் சமயம் ஆக்சுவலா அவருக்கு உடம்பு முடியல, அதோட தூக்கிட்டு I have a disc issue. நான் தூக்க கூடாது ஆக்சுவலா ஒரு 6 months. சோ ஒன்னும் கவலைப்படாத. டிஸ்க் இஷ்யூ இருந்தா வெயிட் தூக்க கூடாது, மூட்டை தூக்க கூடாது, சிலிண்டர் தூக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு பொண்ணை தூக்கலாம். பூ மாதிரி இருக்க பொண்ணை தூக்குறதுக்கு டிஸ்க் இஷ்யூ இருந்தா நோ ப்ராப்ளம். நமக்கு வாய்ப்பு அமைய மாட்டுது. நம்மள கையில இழுக்க சொல்றோம் அந்த மாதிரி பானி சொல்றது என்ன பண்றது மாறி மாறி நம்மளே இப்படி பேசிக்கிட்டாதான் நல்லா இருக்கு. எந்த இஷ்யூ இருந்தாலும் ஒன்னும் உங்களுக்கு பிரச்சனை ஆகாது. சந்தோஷமா இருங்க. யா ராஜேஸ்வரி மேடம் நீங்க சொல்லுங்க, எப்படி இந்த குடும்பத்தோட பெர்ஃபார்மன்ஸ்? செம்மையா இருந்துச்சு, கெத்தா இருந்துச்சு, மாசா இருந்துச்சு. இல்ல என் பொண்ணு அது தலையில அடி வாங்கிட்டுலாம் கூட கொஞ்சம் கூட பின் வாங்காம அதை அடிக்கிற ஒரே குறிக்கோள இருந்து அடிச்சு சூப்பர்பா. சூப்பர். தங்கச்சி அதே மாதிரி டைப்பாப்பா. நீ தங்கச்சிலே இருக்கேப்பா. இல்ல நல்ல தங்கச்சி நல்லா இருக்கு. பாத்து விஜய் டக்குன்னு அண்ணனை கூப்பிடுவா. சாச்சா அமுதவாணன் தங்கச்சி விஜய் தங்கச்சி தங்கச்சி சொல்லுங்கண்ணா. சொல்லுப்பா கேக்குதுல என்னங்க ஏய் நான் உன்ன கேப்பா அண்ணா கூட பார்க்க மாட்டேன். விஜய் கோச்சுல விஜயோட தங்கச்சிடா. சூப்பர் நல்லா இந்த பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கு மேல கேட்க தேவையில்ல. அமுதவாணன் அண்ணா. அமுதவாணன் அண்ணா சொல்லுங்க அண்ணா. என்ன ரெண்டு பேருமே அவர் கட்டிக்கு போற பொண்ணு நீங்க ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு, ஒருத்தனுக்கு 2 பொண்ணை கட்டி வைப்பீங்க, நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒருத்தி கட்டி வைப்பீங்க. 6 மாசம் தான்யா. 6 அவன் எவ்வளவு ரகசியமா காதுல வந்து சொன்னா மைக்ல சொல்லலாம், நீ காதுல எங்க சொல்லலாம். அது இருந்தாலும் கதை தானே, கதைக்கு தான் நாங்களும் சொன்னோம். நல்ல கதையாகுது. இல்ல அம்மா நகைச்சுவை. தேங்க்யூ so much darling. ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்கும். தேங்க்யூ so much. நன்றி. இங்க 3 புது மருமகள்கள் இருக்காங்க. பட் வந்து ஆல்ரெடி மருமகள் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்போட இருக்கிற ஒருத்தர் வந்து இவங்களை வந்து வெல்கம் பண்ண போறாங்க. லெட்ஸ் வெல்கம் தி மங்களகரமான மருமகள். பார்வதி எனக்கு அந்த இந்த பாட்டு தான் எந்த ஸ்டேட்டு கேரளா அது போட்டு ஆடணும் போல இருக்குது பார்த்த உடனே. வைத்திஸ் கிட்ட பயங்கரமா இருக்கீங்க பாக்கிறதுக்கு. தேங்க்யூ சோ மச் விஜய். தேங்க்யூ. ஆரத்தி தட்டோட வந்திருக்கீங்களே. அதாவது நான் வந்து ஒரு நல்ல மருமகள் இல்லையா, ஜி குடும்பத்தோட நல்ல மருமகள் என்ன பண்ணும், நம்மளோட அழகான 3 மருமகள்கள் இங்க இருக்காங்க. அந்த புது மருமகளை வந்து ஜி தமிழ் சார்பாகவும் புது அர்த்தங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் வந்து ஆர்த்தி எடுத்து நம்ம குடும்பத்துக்கு வெல்கம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். திருவிழாலாம் இப்படி இருக்கும், எவ்வளவு மங்களகரமான விஷயம். சோ அந்த மருமகள்களை ஸ்டேஜுக்கு கூப்பிட போறோம், ஆரத்தி எடுத்து அப்படியே ஃபேமிலிக்குள்ள கூட்டு போறோம். முன்னாடியே சொன்னோம் மங்களகரமான ஒரு மருமகள்னா அதுக்கான சாம்பிள் எங்க கிட்ட இருக்கவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். சொல்லுங்க பார்வதி, how is it being a மருமகள்? முதல்ல நீங்க வந்து பல காலமா மருமகளா இருக்கீங்க. சோ அந்த பொறுப்பை பத்தி நீங்க சொல்லுங்க. எப்படி ஒரு பொறுப்பான மருமகள் இருக்கணும்?
மருமகள் அப்படின்னா எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் வச்சிருப்போம்ல, மருமகள் மாமியார் மருமகள்னா சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டாக்லேருந்து அப்படியே வித்தியாசமான ஒரு டாக்காக தான் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம புது புது வார்த்தைகள். அந்த மாதிரியும் நம்மளோட இந்த அழகான மருமகள்கள் 3 பேருமே வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் மருமகளாக இருப்பாங்க அப்படின்றது நான் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம் இல்லையா? சூப்பர். நீங்கள் கேரண்டி கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான், ஹிட் தான். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஜேர்னியில் இருக்கீங்க. ஸோ வந்ததற்கும் இவ்வளோ அழகான வார்த்தைகள் சொன்னதுக்கும் பார்வதிக்கும் ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ. ஃபேமிலி மெம்பர் ஜி ஃபேமிலியிலேருந்து சொல்லிக்கிறோம். ஒரு திருவிழாவை வந்து அரேஞ்ச் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதனால இப்பெல்லாம் என்ன பண்றோம்னா வீட்டு ஃபங்க்ஷன்ல கொஞ்சம் பெரிய ஃபங்க்ஷன் அப்படினாலே ஒரு ஈவென்ட் மேனேஜர் கிட்ட கொடுத்துருவோம். நீங்க பாத்துக்கோங்க, நீங்களே எல்லாம் சூஸ் பண்ணி அதை நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு நின்று வாங்கன்னு சொன்னா மட்டும் போதும். லாஸ்டா ஒரு ஆள் இருக்குடா, அது பொம்மை நின்றோம். ஆனா சொந்தக்காரன் கோச்சுப்பாங்க, நம்ம போய் கூப்பிடுவோம். லைட்டா அந்த சைடு திரும்பி பார்த்தோம் கச்சேரி ஒரு சைடு பயங்கரமா இருக்கும், இந்த சைடு பார்த்தா தேங்காய் போய் போற வரைக்கும் ஆள் இருக்கும். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல கச்சேரி அப்படின்னு சொன்னா பஸ் ஏறி வரதுல என் தலைவன் நடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இந்தியால. ஆமா, இந்த ஓவரால் கான்ட்ராக்டர், இந்த ஒன் அண்ட் ஒன்லி ஈவென்ட் மேனேஜர் இவர் வந்தாருன்னா ஒரே ஒருத்தரா வருவாரு. ஆனா உள்ளூருக்குற எல்லாமே அவரோட சேர்ந்திருக்கும். கலை மாமணி, கலை கவுண்டமணி, என்ன பட்டங்கள் அவர் கொடுத்தாலும் சரியாக பொருந்தும். நீ தான் கொடுக்க போறியா பட்டம்லாம்? பெரிய லிஸ்ட் சொல்றேன், நம்மளால முடிஞ்சது. ஆமா, அதனால நம்ம கூப்பிடலாமா இந்த மேடைக்கு? லெட்ஸ் வெல்கம் மகாலிங்கம். ஆதிகருடையவனே நிலமெகு வண்ணா, நிலமெகு வண்ணா, நிலமெகு வண்ணா, உன்னை அந்தரத்தில் தான் வரவழைத்து 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 ஐயா ஊதினார் செங்கோலனே, எங்கப்பா உலகளந்த மாயவனே 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 மாயவனே. அப்பாயம் கூறி கனவாட எங்க கோபால கிருஷ்ணவாடா, கோபால கிருஷ்ணவாடா, அல்ல கச்சை எல்லாம் தானும் கட்டி, கச்சை எல்லாம் தானும் கட்டி, கருங்கச்சை தானும் கட்டி, அந்த வெள்ள நல்ல குதிரையிலே ஐயா வேகமா வந்திடைய 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 வந்திடைய. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கழுத்தம் மின்னுது, அது அங்கே 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 இடி முழங்குது,
சுடலமாட சாமிக்கு வண்டி வண்டியா சிதனமா பொடு வணங்கும் முருது பூமி எதிர்த்து ஐயா வர நிரம்புது இவர் வேட்டையாடு சாமி இவர் கோட்டையாடு சாமி வேட்டையாடு சாமி இவர் கோட்டையாடு சாமி வணங்கும் முருது பூமி எதிர்த்து ஐயா வர நிரம்புது இவர் வேட்டையாடு சாமி இவர் கோட்டையாடு சாமி அவர் வேட்டையாடு சாமி அவர் கோட்டையாடு சாமி முழங்குது கருப்பசாமி தங்க கால தமிழுது அங்க கேட்டு முழங்குது கருப்பசாமி தங்க கால தமிழுது அங்க கேட்டு முழங்குது கருப்பசாமி தங்க கால தமிழுது அங்க 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 கேட்டு முழங்குது கருப்பசாமி தங்க கால தமிழுது ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஆனந்தி எப்பவுமே சொல்லுவாங்க இசைக்கு மொழி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். ஆனால் நம்ம ஊரோட பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் இது எல்லாத்தையும் எடுத்து சொல்றது மண் இசை தான். அது இந்த மாதிரி கலைஞர்கள் தான். ஸோ அந்த மண் இசை மைந்தருக்கும் அவரை சுற்றி ஆடின அத்தனை கலைஞர்களுக்கும் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் எந்திரிச்சுன்னு ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மாதிரி மேடைகளில் இன்னும் நிறைய நம்ம இவங்களை பார்க்கணும். நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னு இருக்குன்னா கூட இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம கொண்டு வரணும். நம்ம வீட்டு கல்யாணத்தில் ஒரு கரகாட்டம் இருக்கலாம், ஒரு மயிலாட்டம் இருக்கலாம், அங்கே ஒரு மண்ணிசை கலைஞர் வந்து பாடலாம், தப்பு இருக்கலாம், தாரம் இருக்கலாம், இது எல்லாமே இருக்கலாம். எந்த ஒரு விசேஷனாலும் முடிஞ்ச அளவுக்கு இவங்களை நம்மளை பயன்படுத்தணும்னா எல்லாரும் வந்து நம்ம குழந்தை எடுத்துட்டு போயிட்டு இந்த ஸ்கூலில் சேர்க்கணும், இது மேலாம் கற்றுக்கணும் அப்படி சொல்லவே இல்லை. என்னன்னா எங்களுக்கு ஒன்று நம்மளாம் பொழுதுபோக்காக இவங்களை பார்க்குறோம். இவங்க தன்னோட வாழ்க்கையாக இதை பார்க்குறாங்க. அதை தாண்டி இதில் படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னோட இந்த கலை முடிஞ்சிடக்கூடாது, என் டிகிரி இன்னொருத்த படிச்சுப்பான், ஆனால் இந்த கலை என் தோளில் சுமக்கணும்னு நினைக்கிற இந்த கலைஞர்களுக்கு இதான் நம்ம பண்ணுற ஒரு பெரிய சப்போர்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் இவங்களை கொண்டாடணும், இவங்க இருக்கணுன்றது தான் எங்களோட ஆசை. ஜீ தமிழ் சார்பாக இது ஒரு பெருமையை வேண்டுகோளாக எல்லாரும் முன்னாடி வைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஐயா. உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து இதே மேடையில் தான் தனிப்பட்ட முறையில் வந்து பாடுறது. இப்போ எல்லா மேடைகளும் போய் நம்ம பாடுவோம். நம்ம கிராமிய கலைஞர்களோட வந்து நான் அந்த மேடையில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து அவங்க எல்லாம் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க, இந்த நிகழ்ச்சிக்காக தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ நாங்கெல்லாம் மகாலிங்கம் நீங்க வந்து பாடினே அப்படிலாம் பார்த்துட்டு அங்கே ஹை எனர்ஜியோட வந்து இங்கே இறங்கினது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம கிட்ட ஒரு பாடகர் இருக்காங்க, ஸ்ரீலேகா பார்த்து சார் தேவாம இருக்காங்க. ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு அவங்க கிட்டே கேட்போம். எப்படி சிங்கரோட கஷ்டம் இன்னொரு சிங்கருக்கு தான் தெரியுன்ற மாதிரி இன்னொரு பாட்டு பாட வரணும்னா மகாலிங்கம் தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னது மேம் தான் அங்கிறது. அதை நீங்க கவனிக்காம கேர்ள்ஸ் இருந்ததுனால நீங்க கண்டுக்கவே இல்லை. அப்படின்னா ஒன்றும் இல்லை. இஸ் மை வெரி வெரி குட் ஃப்ரெண்ட். நாங்கள் ரொம்ப வருஷமாக பழக்கம் எங்களுக்கு. என் மகாலிங்கம் பற்றி எனக்கு தெரியும், வரச்சே எனக்கு தெரியும். இங்கே வந்து ஒரு பயங்கர ஒரு வெடிக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியும். பிகாஸ் நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ், நிறைய ஷோஸ் ஒன்றா பண்ணியிருக்கோம். எல்லா ஷோஸ்லேயுமே வந்து அவருக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். எல்லாருமே கவர்ந்துருவார். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு
கலைஞர்களோட சேர்ந்து லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகாலிங்கம். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி மேடை நிறைய தடவை அமையாது. ஸோ உங்களுக்கு இந்த மேடை கிடைச்சதுக்கு ஜீ தமிழுக்கு நன்றி. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்படி லைவாக எனக்கு இப்படி உட்காந்து பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜீ தமிழுக்கு நன்றி. யூஆர் ஆல்வேஸ் கிரேட் மகாலிங்கம். ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து சீனியர். உண்மையாகவே அவங்களுடைய பிளெஸிங்லாம் கண்டிப்பாக வேணும். மலையாள குயில் கேட்க போகிறோம். த ஹை பிச் மேம். ஆமா, இங்க பாருங்க மகாலிங்கம் சொல்லலாம். முதல்ல மகாலிங்கம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நாங்க வந்ததுல ஒருத்தங்களை பேச வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இவரோட ஃபீமேல் வெர்ஷன் தான். நீ எதுக்கு எக்ஸ்பிளைன்லாம் பண்ற? அப்படியே நம்ம கேட்டா நம்ம வியந்து போற மாதிரி ஒன்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டகரி தான். உன்னையே புடவை கட்டி பாத்திருக்கியா? பாப்பா பாரு மேம். சொல்லுங்க எப்படி இருந்தது? உங்க பாட்டு நடந்தது பாத்தீங்களா? செம்மையா இருந்தது. காதை மூடிக்க, சவுண்டா இருக்கு. செம்மையா இருந்தது. இல்ல மைக்ல வால்யூம் ஏத்தணும். அதுதான் 40 வருஷம் முன்னாடி போய் அவங்க வால்யூம் ஏத்தணும். உனக்கு நான் ட்ரிக் வச்சிருப்பேன்ல. இங்க எனக்கு வாய்ஸ் இவ்வளோ பத்தாதா? இன்னும் கட்டியா இருக்குதம்மா. உயிரை கொடுத்து வரதப்பா. ஊருக்காக அங்க பாட்டுலாம் போறாங்க. அந்த மாதிரி பாடி இருக்காங்க. எப்படி மேடம்? அவங்க நைட் ஷோ ஃபீல்ல இருக்காங்கடா. அவங்க சூப்பரா இருந்தது. நாலந்தி என்ன துணி வச்சு பலங்கேஸ் அந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டேன். இதை வச்சுதான் ஏதோ பயங்கரமான டாஸ்க் இருக்கு அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. பலூன் எல்லாம் காத்துட்டு இருக்கு. ஓகே, சோ என்ன பண்ண போறாங்கன்னா ஹீரோஸ் இங்க வர போறாங்க. சாக்கு மூட்டையை மாட்ட போறாங்க. ஜம்ப் பண்ணி அவங்க சூஸ் பண்ண அந்த கலர் பலூனை எடுத்து அவங்களோட பையில போட போறாங்க. ஆமா, ஏன்டா கண்ணையும் கட்டிடுறீங்க, சுத்தி கம்பியும் கட்டிடுறீங்க. நாங்க என்னடா பண்ண முடியும்? கீழே கோணி பையும் கொடுத்துட்டீங்களே. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. லெஃப்ட்ல வாங்க, ரைட்ல போங்க, முன்னாடி போங்க, பின்னாடி வாங்க அப்படின்றது. நார்மலா அவங்க நேர்ல அவங்க சொல்றதை கேட்டாலே நமக்கு புரியாது. கண்ணை கட்டினதுக்கு அப்புறம் எதுவுமே புரியாது. அந்த டிப்ஸ், அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு நீங்க எத்தனை பலூன் எடுக்கிறீங்க, ப்ராப்பரான கலர் எவ்வளவு உள்ள போகுதுன்றது பார்க்க போறோம். சோ இந்த டாஸ்க விளையாடுறதுக்காக தெய்வம் தந்தை பூவையில இருந்தும் ரஜினில இருந்தும் ஹீரோஸ் வர ஆரம்பிச்சிடலாம். கம் ஆன். இவருக்கு பாரு, இவருக்கு கோணி வந்து லெஹங்கா மாதிரி இருக்குடா. லெஹங்கா மாதிரி இருக்கு. அவருக்கு கோணி பாக்ஸர் மாதிரி இருக்கு. அதான் ஒரு சிலருக்கு அப்படி எப்படியாது ஒரு ஆல்டர் பண்ணி தைக்க முடியாது கோணின்றதுனால அதுலயும் ஈக்குவாலிட்டி காமிச்சிருக்கோம் நாங்க. அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுத்திலயும் இருக்கலாம். எனிவே பிளைண்ட் ஃபோல்ட் பண்ண போறோம். இவங்க கலரையும் சொல்லிடணும் ஆனந்தி. ஆமா, எனக்கு கணக்கு கட்ட நீங்க கலர் சொல்ல முடியாது இல்லையா? ஆமா, அதனால இப்போ நீங்க உங்களுக்கான கலரை நீங்க சொல்லிடலாம். என்ன கலர் இங்க இருக்கு? இல்ல பார்த்தா உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கு. கிரீன். சூப்பர். கிரீன் இவர் செலக்ட் பண்ணிருக்காரு. ரெட் இவர் செலக்ட் பண்ணிருக்காரு. ஸோ யார் அதிகமான பலூனை கலெக்ட் பண்ணி உள்ள போட போறீங்கிறது பார்க்க போறோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்ப் பண்ண போறீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறீங்க. ரெடி? ஜம்ப் பண்ணி தான் போனோம், நடக்க கூடாது. ஜம்ப் பண்ணி தான் போனோம். உங்களுக்கான பலூனை கரெக்டா செலக்ட் பண்ணோம். 3 2 1 your time starts now. எப்படி கேட்கான்? டவுன் பண்ணு. அண்ணா பார்த்திபன் ஏதோ பண்ணாதீங்க. அண்ணா டர்ன் லெஃப்ட் பின்னாடி லெஃப்ட் நோ. அதா. Yes. அப்படியே பேக் சைடு பேக்ல. அம்மா உங்க பேக்ல இருக்கு. गाइस யாரா ஒருத்தங்க சொன்னீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். தப்பு எல்லாமே தப்பு. அருண் கோபா. ஒருத்தர் சொல்லுங்க. ஒருத்தர் பேசுங்க. முன்னாடி வா. முன்னாடி left hand. No. That's green. Left hand. Yeah. Put it. Backside. முன்னாடி பின்னாடி போ. Yes. No. நிகாரிகா. Go back. Sit down. Friend. Yeah. Hold it. Yeah. Arun, go back.
பலூன் போட்டிருக்காரு அது என்ன கலர்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யூ டர்ன் ஸ்டார்ட் பண்ணுவோமா? நீங்க செலக்ட் பண்ண கலர் என்னது? கிரீன். கிரீன் 1 5 பலூன் கிரீனு, மீதி 3 ரெட். ஆப்போனன்ட் டீமுக்கு சேர்த்து விளையாண்டுருக்கீங்க நீங்க. அவங்க டீம் எடுக்கூடாம பண்ணிட்டோம். எப்படி? அதுக்கு நம்ம எடுத்துட்டு அவங்கள பண்ணோம் அப்படி. சோ கிட்டத்தட்ட 3 ரெட் பலூன் இருக்கு, அது மட்டும் தப்பா இருக்கு. அதை தாண்டி 5 கிரீன் பலூன் கரெக்டா இருக்கு. சூப்பர். 1 2 9 மட்டும் தப்பான ஒரு பலூன். சரி, எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த டீம் தோத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். இவரை சோத்தாரு அப்படி நீங்க தோத்தீங்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி இருந்தது. கையாமுயான்னு சேர் ஆட்டோல லோடு ஏத்துற மாதிரி எவ்வளவு சவுண்டு. நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம், கண்ணை கட்டிட்டு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதனால 3 பலூனையும் உங்க டீம் மெம்பர் யாராவது ஒருத்தர் திட்டிக்கிட்டே உடைக்கணும். ஒன்னொன்னா ஒவ்வொரு பலூனுக்கும் ஒருத்தர் திட்டணும். சொன்னா போதும் திட்டணுமா? கண்டிப்பா திட்டணும். சரி ஓகே மம்மி, நோ அஃபென்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க தான் முக்கிய குற்றவாளி. முத்துகிருஷ்ணன் யார்கிட்ட மைக் இருக்கோ அவங்க மட்டும் பேசிருக்கலாம். மம்மி திட்டணும். போதும். எங்க மம்மி நோ அஃபென்ஸ்ன்றது திட்டுறதா? நீ விட்டுட்டு வரியா? திட்டுறது எப்படி காட்டுறேன்? இல்ல எனக்கு போன் வரும், கொஞ்ச நேரத்துல அட்டெண்ட் பண்ணி காட்டுறேன். எப்படி திட்டுறாங்க ஏங்க? திட்டுறவங்க எல்லாம் மம்மி நோ அஃபென்ஸ் பலூன்ட்ட போயிட்டீங்க. சரி ஓகே. கோழி முட்டை பண்ணீங்க. ஐயோ ஏன் இப்படி திட்டுறீங்க? பேசாம போயிட போறாங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணி கூடாது, உங்களோட தப்பு. எங்க என்னங்க திட்டுறது? நாயே பேர் கூட திட்டுறோம். சரி ஓகே, நீங்க சரி ஓகே மேடம் விட்டுருங்க. அது ஃபர்ஸ்ட் ஒரு பலூன் உடைச்சிருங்க மேடம் பேருக்காக. தப்பிச்சு ஓடிச்சு அந்த பலூன். புடிச்சு உடைங்க. ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட். இப்ப சரமாரியா திட்டுற மாதிரி ஒரு கேரக்டர் செலக்ட் பண்ணுங்க. பார்த்த உடனே திட்டணும்னு தோணும்ல, அது மாதிரி. சுபிக்ஷா. சுபிக்ஷா. ஏன் சுபிக்ஷா திட்டுறியா? இல்ல நான் தலைகீழ கூட எல்லா பலூனையும் நார்த்து உடைப்ப மண்ணி. எப்படி நீங்க சுபிக்ஷாவை திட்டலாம்? ஏய் உனக்கே சுபிக்ஷாவை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? ஏன் ஜர்க்கா வரீங்கடா உனக்கு? பாரு. அவர் உடைக்க வேண்டிய பலூன். ஏன் இதயங்க உடைஞ்சது? நீங்க அடிக்கிறேன்னு சொன்ன உடனே உடைஞ்சது இதயங்க. அந்த மாதிரி சொல்லாதீங்க. Thank you. 2 பேருக்கும் நன்றி. 2 பேருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல். Thank you guys. ஆனந்தி, இந்த இன்டர்நேஷனல் கேம் ஒலிம்பிக்ஸ்க்கு அடுத்தது பரிந்துரை செய்ய போறாங்க. இந்த கட்டம் கட்டி விளையாடுற இந்த பலூன் கேமுக்கு அடுத்து யார் வர போறா? பிரீதா வர போறாங்க. இந்த பக்கத்துல இருந்து அக்ஷிதா வர போறாங்க. சோ இவங்க 2 பேரும் வந்து அதே சாக்குக்குள்ள நுழைய போறாங்க. நல்லா இருக்க போகுது கேம். தெரிஞ்சிச்சுல உனக்கு முன்னாடியே தெரியும். தங்கச்சி இருக்காங்க இந்த பக்கம். she is my தங்கச்சி. பிரீதா இருக்காங்க இந்த பக்கம். தங்கச்சி இருக்காங்க. உனக்கு எனக்கு இல்ல. உனக்கு தான். கொஞ்சம் புரிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணு அந்த பொண்ணுக்கு இனிமே. ஓகே. கலர் கேளு மேன். என்ன கலர் பலூன் வேணும்? எனக்கு Black கலர் தான் பிடிக்கும். பலூன் உனக்கு கேக்கல. ஓ பலூனா? ஆரஞ்சு. ஆரஞ்சு நீங்க எடுத்துங்க. இந்த பாரு உனக்கு நான் கொடுக்குற கலர் தான் violet கலர். ஓகேவா? அண்ணன் கொடுக்குற கலர் உனக்கு. அங்க அவங்க செலக்ட் பண்ண கலரே கொடுத்துறோம். ஓகே. பர்பிள்னா என்ன தெரியும்ல? தெரியும். என்ன காட்டு? இது பர்பிள் கலர் எடுத்து காட்டு. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ ஸ்கூல் சைடே போனது இல்லன்னு. இதுதான் பர்பிள் கலர். நல்லா பாத்துங்க. கட்ட போறா. அவ கண்ணு கட்டிட்டா இருக்க போறா. எனக்கு தெரிய வேண்டாம், அவங்களுக்கு தெரியும். உனக்கு தெரியாதுன்ற இந்த இடத்துல தெரியணும்னு நான் அது நினைக்கிறேன். எனக்கு தெரியும். இப்போ நான் இடம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். நான் ஸ்ட்ராட்டஜி ஒன்னு வச்சிருக்கேன். திடீர்னு நீங்க மாத்தி விட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன்னா மாத்தி சொன்னேன். அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது என்ன கலர்? ப்ளீஸ் காப்பாத்துனே. மேல் பதிரெக்டிங். மேல் பதிரெக்டிங். 3 2 1 your time starts now. Ika jump. Left, right, left.
உங்க லெஃப்ட் உங்க லெஃப்ட் 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 டவுன் 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 லெஃப்ட் 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 எஸ் 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 பிக் லெஃப்ட் மெதுவா மெதுவா லெஃப்ட் சிட் 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 லெஃப்ட் 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 பேக் டா பேக் லெஃப்ட் எஸ் 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 நோ 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 எஸ் எஸ் கரெக்ட் அப்படியே முன்னாடி போங்க எனக்கு காணல நோ 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 இங்க இந்த சைடு வந்து நோ நோ எஸ் 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 ஃப்ரண்ட் 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 பிக் பிக் ஆமா இங்க ஹலோ ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் அங்க 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 லெஃப்ட் 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 கூடாது பின்னாடி டர்ன் 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 ஒன் மோர் ஜம்ப் ஃப்ரண்ட் ரைட் சைடு ரைட் சைடுல இருக்கு எஸ் 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 கரெக்ட் அப்படியே ரைட் சைடுல இன்னொரு இருக்கு டவுன் 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 எஸ் எஸ் கரெக்ட் கரெக்ட் டர்ன் 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 திரும்ப சிட் சிட் வா வா ரைட் வா வா லெஃப்ட் லெஃப்ட் இது முன்னாடி நோ 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 உங்க ரைட் பிக் பிக் எஸ் ஃபர்ஸ்ட் வயலட் அப்படின்னு The Great கிரிகாலன் மேஜிக் ஷோ. பெட்டி உள்ள வந்துறாங்க, கோழி உள்ள வந்துருக்காங்க. எத்தனை வந்திருக்கு? 12. ஆனா ஒரு பலூன் கூட தப்பா இல்ல. அதுக்கே பெரிய விஷயம். அது கண்ணை திறந்து விட்டுருந்தா தப்பா இருந்திருக்கும். கண்டிப்பா ஏன்னா எந்த கலர் எதுன்னு தெரியாம பாவம் தத்தளிக்கிற இந்த பெண்மணி இந்த சைடு செக் பண்ண போறோம். ஓ மை காட் மிஸ்டர் விஜய் ஏன்டா பெரிய பேர் மனுஷன் செய்யற வேலையா? அதாவது கொஞ்சம் நல்லா இருக்கிற பொண்ணு மக்கா தான் இருக்குன்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க பாரு, அது மாதிரி ஹெல்ப் பண்ணி கஷ்டப்பட்டு காப்பாத்தலாம். ஆனா நீ நோட்டீஸ் பண்ணல விஜய், நீ இங்க வந்து இவ்வளவு பேசிட்டு இருக்கறனால அங்க இருந்து ஒருத்தவங்க வந்து பொசிசிவா பாக்குறாங்க. யாரு? சுபிக்ஷா உன்னை பொசிசிவா பாக்குறத நாங்க பார்த்தோம். சுபிக்ஷா என்ன பார்த்ததே இப்பதான் நான் பாக்குறேன். சுபிக்ஷா பாத்துருக்க மாட்டியா? கரெக்டா? இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. சுபிக்ஷா இங்க வாங்க. ரொம்ப நேரமா லாங் டிஸ்டன்ஸ்லயே பாத்துட்டு இருக்கான்.
உங்களுக்கு இந்த எபிசோட் மட்டும் தான் இந்த புது வரவு. அடுத்த 300 எபிசோட் அது உங்க வரவு. ஏய் ஆனந்தி இவனை மறந்துட்டேன். நீ மறந்துடுவடா. நீ என்ன மட்டும் மறந்தா இந்த பக்கம் வந்து இவங்க ஒருத்தர் நின்னுட்டு இருக்காங்க. அச்சுதான் ஒருத்தங்க. சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? 11 பாயிண்ட் எடுத்தீங்களா? சுபிக்ஷா பார்த்தது பக்ஷிதா வந்து தங்கச்சி ஆயிட்டாங்க. சச்சா அவங்க எப்போதுல இருந்தே தங்கச்சி தான். ஹீரோவா ரொமான்டிக்கா பண்ணனும்னா நீ டான்ஸ் ஆடணும். நீ சும்மா கை ஆக்ஷன் ஐப்ரோ கண்ணு இப்படி நீங்க சொல்லி ரொமான்டிக் சாங் பண்ணாத. இத பாருங்க இன்னைக்கு நீங்க செலிபிரிட்டியா வந்துட்டு இப்ப டக்குன்னு திடீர்னு மாஸ்டரா மாறி இருக்கீங்க. மாஸ்டர் செலிபிரிட்டியா மாறி இருக்கீங்க. நான் பாட்டு உண்மையான மாஸ்டரா நீங்க இருந்தீங்கன்னா ஸ்டேஜ்க்கு வாங்க 2 ஸ்டெப் சொல்லி வாங்க மாஸ்டர் நாங்க இருக்கோம். மாஸ்டர் நீ என்ன ஒரு சின்ன பையன் அடிக்கிற மாதிரி அடிக்கிற. அந்த பொண்ணு என்ன நினைக்கிறேன்? மாஸ்டர் நீங்க வந்து டாஸ்க் அப்படின்னு நீங்க பதற வேணாம். ஜென்ரலி வந்து ஒரு ஹீரோயின் தான் அவங்களுக்கு வந்து பயங்கரமா டான்ஸ் ஆட தெரியணும். அவங்க டான்ஸை பார்த்து நம்மளாம் வந்து பயங்கரமா ரசிப்போம் இல்லையா? இங்க 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அந்த 3 பேரும் முதல்ல இந்த மேடைக்கு வர போறாங்க. உங்களோட டிப்ஸோட உங்களோட கோரியோகிராஃபியோட அவங்க வந்து பயங்கரமா வந்து ஆட போறாங்க. ஓகே 3 ஹீரோயின்ஸ் இங்க வர போறாங்க. கூடவே நம்மளுடைய மங்களகரமான மருமகளான பார்வதியும் வர போறாங்க. கமான் பார்வதி. பாட்டு போட போறோம், டான்ஸை பார்க்க போறோம், மாஸ்டர் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. பேக் டு பேக் வந்து பயங்கரமா வந்து ஆடி இருக்கீங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய கைத்தட்டுகள். தேங்க்யூ மாஸ்டர். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹிப்ல இருந்து ஹிப்ஹாப் வரைக்கும் எதுனாலும் கலக்கக்கூடியது எங்க பாப்பி மாஸ்டர் தான். அது வானத்தில் 1000 நட்சத்திரங்கள் இருக்கலாம், ஆனா நீலா ஒண்ணுதான்ற மாதிரி யார் யாரும் இருக்கலாம். ஆனா மாஸ்டர் எங்க மாஸ்டர் தான் அப்படின்றத பெருமையா அந்த இடத்துல சொல்லிக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ பார்வதி. நன்றி. தேங்க்யூ உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ மாஸ்டர். உங்களுக்கு அடுத்தது வந்து ஒரு பயங்கர கஷ்டமான ஒரு டாஸ்கா தான் இருக்க போகுது. உங்க கலை பயணம் நல்லா தொடரணும். அதுல ஒரு சின்ன பிரேக் மாதிரி தான், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து ஒரு 4 பேர் வர போறாங்க. வந்து பயங்கரமா உங்களுக்காக கோஆபரேட் பண்ணுவாங்க நம்புறோம். ஓகே ஓகே யார் வர போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ராஜேஷ் அவர்கள், முரளிக்குமார் அவர்கள் அங்க நாட்டாம, அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் சார் நீங்களும் வரலாம். மாஸ்டர் நீங்க ரெடியா? ஆமா நீங்க ரெடிங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க ரெடியா? சூப்பர் சூப்பர் போயிடலாம். ஒரு சில ஷோல ஒரு சில விஷயங்கள் நம்ம மனதுக்கு கொடுத்தா மாதிரி நடக்கும். இந்த ஷோலயே நான் இவ்வளவு நேரத்துல ரொம்ப ரசிச்சது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான். சீரியஸாவே ஆக்சுவலாக வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர்னா ஆட தெரியாதவங்கள ஆட வைக்கிறது தான் டான்ஸ் மாஸ்டரோட வேலை. ஸோ மேபி எல்லாருமே நல்லா பண்ணாங்க, அவர் கொஞ்சம் நல்லா பண்ணாரு. அதான் ஒண்ணுனா போவாங்க சார். நாங்க ஆடியன்ஸா நாங்க பார்த்தது என்னென்ன ஃபீல் ஆச்சு நான் சொல்றேன் சார். ஃபர்ஸ்ட் எங்க அண்ணன் சிங்கப்பூர் தீபன் என்னடா காமெடி பண்ணலாம்னு வந்தாதான் நம்மளோட அதிகமா காமெடி பண்றாங்கன்னா டான்ஸ்லயும் நம்மளோட அதிகமா காமெடி பண்றாங்க. நம்ம நல்லா ஆடுற மாதிரி இருக்கு, இவனுக்கு நம்மளோட காமெடி ஆடுற மாதிரி இருக்கு அப்படின்ற வருத்தத்தோட அவர் பார்த்தாரு. அடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்ச ஜாக்கி ஜாபர்கான் போயிட்டு கூட்டின்னு வந்த மாதிரி அப்படியே பரட்டி எடுக்கிறாரு. கும்பு ஜுஜிட்சு என்ன இருக்கோ எல்லாரும் ஆடிதான் திடீர்னு இருக்கும் வந்துருது. அது கொஞ்சம் கொடுக்குறாரு. நல்லா தான் இருந்துச்சு சார். சரி நான் என்ன சொல்றேன், இப்போ டான்ஸ் பத்தி எல்லாரும் பாராட்டி பேசியிருக்காங்க. இதே ஜாக்கி ஜான் வாய்ஸ்ல ஏதாவது சொல்றாங்க உங்க டான்ஸை பாராட்டினா என்ன சொல்லியிருப்பாரு ஜாக்கி ஜான்?
உங்க டான்ஸை பார்த்து. ஏய் நீ நல்லா பண்றப்பா. என்ன டான்ஸ் இது? இது ஒரு மாதிரி நான் குங்ஃபூ பார்த்திருக்கேன், நான் டெக்வாண்டோ பார்த்திருக்கேன், என்னென்னமோ பார்த்திருக்கேன். இது என்ன டான்ஸ் புதுசா இருக்கு? இந்த டான்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. சைனா பக்கம் வா, உன்னை ஒரு வழி பண்ணிடுறேன். எத்தனையோ பேர் டான்ஸ் ஆடி நான் பார்த்திருக்கேன். நான் உங்க டான்ஸ் ஒரு டைப்பா இருக்கு. அது என்னது? அடுத்த தடவை என் கப்பல்ல வரும்போது ஒரு டான்ஸ் ஆடி பாருங்க. அதுக்கப்புறம் அந்த கடல்லையும் முக்கி எடுத்துருவேன். ஜாலியா ஒரு டீமா ஒரு ஃபேமிலியா ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்துன்னு இருக்கோம், பேசின்னு இருக்கோம், கொண்டாடிட்டு இருக்கோம். திருவிழா செம்ம ஜாலியா போயின்னு இருக்கு. யாரா திருவிழா வீட்டுக்கு நடுவில் டப்பாவெல்லாம் போட்டதுன்ற மாதிரி ஒரு செட்டிங் இப்ப நின்று இருக்கோம். ஆமாடா, ஆனா டப்பாக்கு மேல துணி இருக்கிறத பார்த்தா கண்ணை கட்ட போறோங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமாங்க. சோ இது ஆனந்தி ஜீக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன கத்துக்கிட்டீங்கன்னா, எப்பப்பெல்லாம் அந்த துணி வருதோ அப்பெல்லாம் கண்ணை கட்ட சொல்றானுங்கிறது தெரிஞ்சு போச்சு ஆனந்திக்கு. கண்ணை கட்டுறோம் என்ன பண்றோம்னா 8 பேர் வர போறாங்க, அது மேல உட்கார போறாங்க. நீ சொன்ன மாதிரி இங்க இருக்க வந்து இந்த 8 டப்பாலையும் வந்து ஆட்களை கொண்டு வந்து உட்கார வைக்க போறோம். அவங்க உட்காரதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஆனா கண்ணை கட்டிருக்கும் இல்லையா? சோ அதனால இந்த டப்பால அவங்க எஞ்சோடனே பாட்டு போடும் போதெல்லாம் அவங்க வந்து பயங்கரமா எங்க நிக்கிறாங்களோ அவங்க பயங்கரமா டான்ஸ் ஆடணும். பாட்டு நின்னோடனே உங்க டப்பால வந்து நீங்க உட்காந்துடணும். ஓகே, அந்த 8 பேர் யாரு அப்படின்றத ஆனந்தி சொல்லுவாங்க. ஹர்ஷா, சந்தியா, ஸ்ரீவித்யா, பாப்பி மாஸ்டர், சுபிக்ஷா, சத்யா அண்ட் ஆரிஃபா. ஒரே ஒரு ஆண்மகன் மீது அனைத்து பெண்ணா? என் ஸ்டைலிஸ்ட் கிட்ட சொன்னேன்டா நல்லா குர்த்தாவை கொடுறான், அவன் சுடிதாரை கொடுப்பான்னு நினைச்சு கூட பாக்க கருமம் கலண்டு வருது எல்லா சரி. சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே என் மீது காதல் வந்தது எப்போது என்று கொஞ்சம் நீ சொல்வாய. நல்ல சம்பவம். அதெல்லாம் ஒண்ணு மச்சான். ஒரு எங்கால ஒரு விண்டேஜ் விக்ரம் பிரபுன்றது தெரியாம டிஜே விளையாடுன்னு இருக்கான். இறங்கி சிங்கிள் பஞ்ச் தான். மாமா நான் இருக்கிறேன், உனக்கு ஃபுல் சப்போர்ட்டா. நல்லா பண்றேன்னு இல்லையோ, நீ நல்லா பண்ற. ஆமா இல்ல மாமா கலக்குறோம். உங்க டாஸ்க் புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். உங்க ஹைட்டுக்கு ஏறி கண்ணில் கட்ட போறோம். அதுக்கப்புறம் எல்லார் கண்ணும் பிளைண்ட் ஃபோல்ட் ஆக போகுது. பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாட்டை போடுறோம், ஆடுறீங்க. பாட்டு கட்டானோன்னு சீட்ல உட்காடுறீங்க. எனி டவுட் இனியன்? ஒரே டவுட் தானே, யாராவது உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அண்ணன் போய் மடியில உட்காந்துட்டாருன்னா என்ன? அண்ணன் அதுக்கு தான் கூப்பிட்டுருக்கோம். அந்த மாதிரி பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்றதுக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஒருத்தங்க மேல மட்டும் உட்காந்துடாத, ஏன் இதையும் வெடிச்சிரும். அது யாரும் உனக்கே தெரியும். அதனால கேமை பார்த்து ஆடணும். அந்த மாதிரி ஏதாவது வந்தா நான் பிளைண்ட் ஃபோல்ட் இல்லாம தான் இருப்பேன். தடுத்துருவேன். வந்துரு கண்ணை கட்டுறோம், கேமுக்குள்ள போறோம். வாங்க. நாங்கெல்லாம் பார்ப்போம், உங்களால பார்க்கவே முடியாது அப்படிங்கறதால நீங்க எப்படி வேணாலும் டான்ஸ் ஆடலாம். ஆமா, நான் பார்க்க போறது நாங்க தானே. அதனால நீங்க எப்படி வேணா ஆடலாம். சாங் ப்ளீஸ். நகர்ந்து போய் ஆடுங்க. பாத்துட்டீங்கன்னா தான் சேர தேடணும். என்னது இதுக்கா? ஐயோ இவங்க மேடம் சாஞ்சிராதீங்க. யாரா இருக்கீங்களா? எல்லாரும் இருக்கோம். ஐயோ சாரி. இவனுக்கு கண்ணு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கம் ஆன். யாரு? சுபிக்ஷா இங்க இருக்கீங்க. கண்ணு தெரியுதா உங்களுக்கு? லெஃப்ட் இங்க பாரு. பேக் வாயா. அதான் தெரிஞ்சே உட்கார. ஏய் சத்யா, ஒரே நிமிஷம். சத்யா நில்லுங்க. நீங்க இது வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்கீங்கன்றது உங்க வீட்டுல கேமரால பாத்துருப்பாங்க. நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு நீங்க வந்து இப்ப பாத்துட்டு போயிருங்க. ஆனா எலிமினேட் ஆகி ஹாப்பியா இருக்கிறது நீ மட்டும் தான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சத்யா. தேங்க்யூ. இப்ப கண்ணை கட்டிருக்க எல்லாரும் அப்படியே தயவு செஞ்சு அப்படியே அழகா எஞ்சி நில்லுங்க. டப்பாக்கள் மாற்றப்படும். ஓகே, அக்கா ஹலோ, கேம் முடிஞ்சிருச்சு. பஸ் வராது. எதிர்ச்சி போங்க. ஐயோ கேம் முடியல. மறுபடியும்
ஏய் விஜய் துரோகி. அப்படியே வீட்டுக்கு போமா, வா இங்க வா. ஏய் யாராவது சொல்லுங்க. அப்படியே லெஃப்ட், இன்னொரு லெஃப்ட். வாங்க, அப்படியே ஒரு படிக்கட்டு இருக்கு, வாங்க. லெஃப்ட். சூப்பர். அப்படியே கொஞ்சம் போனீங்கன்னா சோஃபா வந்துரும், உட்காந்துருங்க. ஐயோ யாராவது சொல்லுங்க. ஏங்க நீதி தேவதை மாதிரியே இருக்கீங்க, கழட்டுங்க. டேய் இதுக்கு முன்னாடி நீ பார்த்ததே இல்ல நீதி தேவதைய. கழட்டாதீங்க, வாங்க. இங்க வாங்க, லெஃப்ட்ல வாங்க. ஒரே ஒரு டப்பா இருக்கு, கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் வின்னர். ரைட்டுங்க. ரைட் தானே? ரைட்னா திரும்பணுங்க. நேரா போங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட் நல்லா ஸ்பீடா 10 அடி போங்க. ஒண்ணும் இல்ல, இன்னொரு 5 அடி போங்கங்க. இன்னும் போங்க. அவ்வளவுதான், உளுத்துருவீங்க. இந்த மாதிரி நீங்க போகும்போது நான் வந்து உங்களை காப்பாத்துவேங்க. இப்ப கழட்டி பாருங்க. நீங்க போயிடாதீங்க, அந்த பொசிஷன்ல இருந்து ப்ரோமோ வைக்கலாம்ல. இருங்க, கண்ணுல இருந்து கழட்டும் போது எங்க தங்க நீங்க டைரக்ஷனே தெரியும் பாருங்க. ஃப்ரெஷ்ஷா கேட்டுங்க. இப்ப கை கொடுங்க, கை கொடுங்க. சாக்காவுங்க. எங்க வந்து உங்களை காப்பாத்தி இருக்கேன் பாருங்க. மத்தவங்க எல்லாம் எழுச்சி நிக்கலாம். மத்தவங்களுக்கு சொல்லிட்டு நான் ஒருத்தங்களுக்கு தனியா சொல்லணும். மேடம் 12B இப்பதான் மேடம் போச்சு. 17E அடுத்து வரும். வடபழனி டிராப் இறங்கிக்கிறீங்களா? மாஸ்டர் பஸ் வெயிட் பண்றாங்க. மாஸ்டர் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிட்டு உட்கார்ந்திருக்காங்க. 3 hours ஓபன் பண்ண கூடாது கண்ணை. மேடம் எந்திரிங்க. ஆளுங்கள். ஐயோ எங்க இருக்கு? அப்பா ஆனா கரெக்டா பஸ்ஸுக்கு டைம் குறது என் மேடம் மட்டும் தான். அப்படியே உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. மேடம் எங்க 3 டிராப் போன மேல பாருங்க. அடுத்து ஒரு 1/2 hour கண்ணை திறக்காதீங்க. ஏய் இங்க ஒருத்தங்க இன்னும் பஸ் ஸ்டாப் ரீச் பண்ணலடா. என்னடா? இங்க தான் மெட்டிய தொலைச்சேன். எங்க ஹெல்ப் பண்ணீங்களே. ஸ்ட்ரைட்டா மேம். மேடம் கழட்டிடுங்க. அப்போ நான் அந்த இடத்தை விட்டு வேற ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆக போறேன். Thank you வித்யா மேம். ஐயோ 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 நோ சேர். ஏய் நீ சாரி. ஏய் எங்க? எஸ் இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியும்டா. மாஸ்டர் இது நீங்க உட்கார சேர் கிடையாது. நீங்க கேமரா பாக்ஸ்ல உட்கார்ந்தீங்க மாஸ்டர். அப்படியே செட்டு கூட ஐயனார் பக்கத்துல வச்சிருந்தது. ஏய் உண்மையா இது கேமரா பாக்ஸ் மாஸ்டர். நீங்க வாங்க எந்திரிங்க. எந்திரிக்காதீங்க. மாஸ்டர் சீட்டிங் மாஸ்டர் உட்காருங்க. ஏய் விஜய் கண்ணு திறந்து ஷோ பார்த்த உண்டல நாக்கிடுவோம் பாடுவா. எங்களுக்கு அப்படியே ஒருத்தர் ஷோ பார்த்தாங்கன்னு சந்தோஷப்பட்டோம் மாஸ்டர். ஏய் அந்த பொண்ணுக்கு எடுத்து கொடுத்தானா? மாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டீங்க மாஸ்டர். இப்போ நீங்க மாஸ்டர் நிரூபிச்சிட்டீங்க மாஸ்டர். இத டிரா ஆக்கிடலாம் மாஸ்டர். தவறு நடந்துச்சு. ஏய் கழட்டாத. தம்பியோட காதலுக்காக நீங்க எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கீங்க தெரியுமா மாஸ்டர்? ஏன் இத்தனை பேர் இருக்காங்க, இவங்களெல்லாம் தெரியல, என்ன இப்படி பண்ணுவ? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். ஒருத்தங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்றவங்க, இன்னொருத்தங்க வாய்ஸ்க்காக வெயிட் பண்றவங்க. நீங்க மட்டும் தான் கண்ணா கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணி பக்காவா வெளியே டிஸ்சார்ஜ் ஆகிற ஒரே பேஷண்ட். உங்களுக்கு பார்வை வரணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இது கேம் முடிச்சிருக்கேன் மாஸ்டர். Thank you very much. பட் சீரியஸ்லி மாஸ்டர் சீட்டிங் மாஸ்டர். சீட்டிங் அது.
சீட்டிங். இந்த ஒரு ஷோ வரைக்கும் தான் அவனால என்ஜாய் பண்ண முடியும். நாளைக்கு உன் பொண்டாடி கூட வீட்டுக்கு வந்து அடிப்பா. அதனால இப்போ வரைக்கும் என்ஜாய் பண்ணு. என்ன இது ஒரு சோக்காக குடும்பமே தெருக்கும். பெரிய மனுஷனே இல்ல தெரியுமா நீ? 17 ஏறிவன்னு பார்த்தா தண்ணில அருள் ஏறிங்களா மேடம்? மேடம் ஒரு சிலர் எதுவுமே ஃபீல் பண்ணுவாங்க, நீங்க மட்டும் தான் ஜெயிச்சும் ஃபீல் பண்ண போறீங்க. பாப்பி மாஸ்டருக்கு பார்வை வந்தது, உங்களுக்கு பார்வை போகுது. ஸ்லோவா ஓபன் பண்ணுங்க. ஐயோ இருக்கண்ணே, யாரும் ஒன்று சேர் போடல, நான் தான் போட்டேன். போன உசுறு வந்துருச்சு வந்த உசுறு போன மாதிரி இருக்கு. என்ன 8 போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்டேஜ்ல. மேடம் நீங்க அப்படியே படியில உட்காந்துங்க மேடம். கோயிலுக்கு வந்தா படியில உட்காரணும் மேடம். ஃப்ரண்ட் கொஞ்சம் ஃப்ரண்ட் வாங்க மேடம். ரைட் மேடம், அப்படியே வாங்க மேடம். யூ டர்ன். நீங்க என்ன சேர் தர்றது, நானே உட்காந்து. மரியல் இருங்க மேடம் தூக்கி விடுறாங்க. சோ இந்த ரவுண்டோட வின்னர் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் நிஹாரிகா. மருதானி செவப்பு செவப்பு மகராணி சிரிப்பு சிரிப்பு. ஏன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நடுவுல வந்து ஒருத்தர் பயங்கரமா ப்ளே பண்ணி சீட்டிங்லாம் பண்ணாரு. பாவம் அது உங்களுக்கு தெரியாது. ஒரே சாந்தி என்னதான் இருந்தாலும் அவங்க கண்ணை திறந்த உடனே என்னதான் பார்க்கணும். கொஞ்சம் இப்படி கொஞ்சம் திருப்பி அப்படின்னு சரி. நீ என்ன கண்டாக்டர் ரெடி? பார்த்தேன் சுட சுட ரசித்தேன் இருவிடி தவணை முறையில் என்னை கொல்லுதே. பட் இருந்தாலும் நீங்க அங்க தோத்துட்டாலும் இங்க ஜெயிச்சிட்டீங்க, புரியுதா? அதை மட்டும் நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறேன். சுவிக்ஷா, யூ ஆர் ஹாப்பி? தட் இஸ் வாட் ஆல் ஐ வாண்ட். நீங்களும் ஹாப்பி தானே மேடம்? சூப்பர் மேடம். நீங்க கீழே உட்காந்து ஜெயிச்சதுக்கு உங்களுக்கு தனியா பாராட்டுகள். தேங்க்யூ ஆனந்தி, தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ. ஆனந்தி, ஒரு சிலர் மட்டும் தான் சொல்லுவாங்கப்பா பேருக்கு ஏத்த மாதிரி இருக்காங்க பாரு அப்படின்னு. இவங்க பேர்ல நம்பர் 1 இருக்கு. ஆனா நடிச்சா நம்பர் 1, பேசினா நம்பர் 1, பாடினா நம்பர் 1, ஆடினா நம்பர் 1. இப்போ நம்ம பார்க்க போறது நடனம் மட்டும்தான். லெட்ஸ் வெல்கம் டீம் வித்யா நம்பர் 1. அவளை விடு, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, நீ தாலியை கட்டு. என்ன டாக்டரே அனிமுன் போற, டிக்டாக்ல டூயட் வீடியோவா பண்ணி எனக்கு அனுப்புற, எல்லாத்தையும் நான் என்ஜாய் பண்ணுவேன். டிக்டாக்கே பேன் பண்ணியாச்சு பகத். என்னது டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்களா? யாரு கேட்டு பேன் பண்ணானுங்க? எனக்கு மெயிலே வரல. டிக்டாக்ல எதுக்குமா நம்ம
நான் தான் ஊர்வம்பு லட்சுமி. ஊர்வம்பு பண்ணி சில்லியா சுத்திட்டு இருந்த என்ன சீரியல்ல கூப்பிட்டு வில்லியாக்குனது நம்ம டைனமிக் கோச்சிங் சென்டர் தான். ஹாய், நான் தான் உங்க ஆர்ஜே ஆனந்தி. ஜெகன்மோகினி படத்துல பெய்யா கூட நடிக்க லாக்கி இல்லாத என்ன ஜெயம் ரவி கூடவே நடிக்க வச்சது நம்ம டைனமிக் கோச்சிங் சென்டர் தான். ஹலோ மக்களே, நான் தான் உங்க ஆர்ஜே விஜய். ஆர்ஜேயிங் பண்றது விஜயிங் பண்றது தேவையில்லாம பாட்டு எழுதுறதுன்னு வெட்டியா சுத்தி இந்த என் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு கூட்டும் போனதே நம்ம டைனமிக் கோச்சிங் சென்டர் தான். இந்த டைனமிக் கோச்சிங் சென்டர்ல நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை 4/3 44 கலர்ல மாறும். ஆம், இது போல சீரியலில் நடித்து சிம்மாசனம் பிடிக்க உங்களுக்கும் ஆசை, கனவு, லட்சியம் இதெல்லாம் இருக்கா? இதோ உங்களுக்காகவே எங்கள் டைனமிக் சீரியல் கோச்சிங் சென்டர். இது எங்க கோச்சிங் சென்டர் இல்ல, இது உங்க கோச்சிங் சென்டர் இல்லவே இல்ல, இது நம்ம கோச்சிங் சென்டர். ஆம், டைனமிக் சீரியல் கோச்சிங் சென்டர். அதாவது ரேடியோ மிச்சு வாசல்ல சாணியை மிச்சு தேய்ச்சிட்டு இருந்த சாதாரண ஒரு பையனை அவ திறமைய பார்த்து தம்பி எனக்கு ஆங்கர் ஆக்கினா யாரு யாரு நான் தான். இல்லையா தம்பி? இல்லையே. ஏய், வளர்ந்துட்டான்ல, வளர்ந்துட்டா அப்படியே பண்ணுவாங்க. அதை நம்ம கண்டுக்கூடாது. அண்ணே கரெக்ட்ண்ணே. ஆனா எனக்கு இவன் மேல சரியான கோவங்க. ஏன்னா சம்பாதிக்கிறது ஜீத்தம் இல்ல, சாப்பிடுறது ஜீத்தம் இல்ல, ஆனா பேரை மட்டும் என்ன வச்சிருக்கான் பாத்தீங்களா? அவ்வளோ டீப்பா போவாதீங்க, அதுல நானும் ஒருத்தன் தான். ஓகே மாஸ்டர். மாஸ்டர், இவங்க கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். பின்னாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டவங்க வெயிட் பண்றாங்க. ஒவ்வொருத்தரா கூப்பிடலாம் மாஸ்டர். முதல்ல யார் வர போறாங்கன்னா நம்ம சீரியல் கோச்சிங் சென்டர்ல ஒரு ஹீரோயின் வர போறாங்க. அம்மா ஹீரோயின்மா வாமா. நமஸ்தே சார். நமஸ்தே நமஸ்தே. வாட் இஸ் யுவர் நேம்? சார், என் பேரு ஆலியா பட்டு. என்ன சொன்னீங்க? ஆலியா பட்டு. நல்லா எரிக்கல் பட்டு, மூஞ்சி புல்லா வெந்து போயிருக்கு. நீ ஆலியா பட்டு, இதெல்லாம் செங்கல் பட்டே தாண்டி இருக்காது. கேட்டா ஆலியா பட்டா. சார், என்னம்மா ஒரு ஹீரோயின் இப்படிதான் நடத்துவீங்களா? என்னம்மா நடத்தணும்? என்ன கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறீங்க? அம்மா உங்களெல்லாம் கூப்பிட்டுதே சும்மா கலாய்க்கதாம்மா. நாங்க பிரஷர் சொல்லி கூப்பிடுவோம். நான் 1ஆம் கிளாஸ் படிக்கல இருந்து கவுண்டர் போடுறேன். அப்படியா? சார், நான் பாம்பேல இருந்து வந்திருக்கேன் சார். பாம்பேல இருந்தா? மாஸ்டர், எனக்கு ஒரு டவுட். ஏன் எல்லா ஹீரோயினும் பாம்பேல இருந்தே எடுக்கறாங்க? முதல்ல பாம்பேல இருந்து கதை தான் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா மாட்டினாங்க. அதனால கதையை விட்டு இப்போ கதாநாயகி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அலியா பட்டு ஓரமா சிட்டு அடுத்து ஒருத்தர் வர போறாரு. ஸ்கிரிப்ட்ல இருக்க எல்லா காமெடியும் நக்கி எடுத்துட்டு வராரு. ஐயோ, மணி விழா முடிஞ்சிடுச்சு, ஆனாலும் உணவு ஜோடிதான். 20ல் ஆரம்பிச்சோம், இன்னமும் முடியலையே நம்மோட லவ் ஸ்டோரி தான். இது வேலண்டைன் திருநாள் தான், புது உற்சாகம் தரும் நாள் தான். நாம என்னாலும் லவ் பேர்ட்ஸ் தான், தலைவா கும்மாளோ அடிப்போமே. சொல்லுங்க, வாங்க. நீங்க யார் சார்? சார், நான் சின்ன வயசுல இருந்தே மாமனாரா நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சார். புரியலையே, சின்ன வயசுல இருந்தே எப்படிங்க மாமனாரா நடிக்க முடியும்? ஒரு சின்ன மாமனாராவது நடிக்கலாம்ல சார்? நான் மாமனாரா நடிக்கணுன்றதுக்காக கல்யாணம் கூட பண்ணிக்கல சார். நான் ஓட்டலாம் ஓட்டம் நாயே. காலங்காலத்துல கல்யாணம் பண்ணா நீ உண்மையா ஒரு மாமனார் ஆயிருக்கலாம்ல. இதுக்காக சின்ன வயசுல கல்யாணம் பண்ண விட சுத்துவ. போய் உட்காருங்க போங்க தம்பி. அவள் தானே. அடுத்து ஒருத்தர் வரானே, ஆடி மாசம் கோயில்ல பம்படிக்கிற மாதிரியே வரான். ஒண்ணுமே இல்ல. என்னைக்குமே சீரியல்ல காப்பி கொடுத்திருக்கானுங்க, என்னைக்குமே வெறும் கப்பு தானே கொடுப்பானுங்க. அத கூட எங்கடா குடுக்குறானுங்க? அதுதான் காப்பியே இல்லைனாலும் காப்பி இருக்க மாதிரி கொண்டாந்து பாத்தீங்களா? அதான் நடிப்பு. ஏன்னா என் உடம்புல நடிப்பு ஒட்டி இருக்கு. உடம்பே கொஞ்சம் ஒட்டி தான் இருக்கு. இது வந்து நடிப்பு ஒட்டிக்குதாம ஒட்டி. மாஸ்டர்,
ஒன்னே ஒண்ணு மாஸ்டர், எனக்கு மட்டும் எப்படியாவது சீரியல்ல வேலைக்காரன் கேரக்டர் மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு காலையில காய்கறி வாங்கி கொடுக்கறதுல இருந்து, அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்திரம் கழுவுறதுல இருந்து, வீட துடைக்கிறதுல இருந்து, கார துடைக்கிறதுல இருந்து, உங்க கேட்ட துடைக்கிற வரைக்கும் அப்படியே காலை புடிச்சு கைய புடிச்சு மேல வந்து எப்படியாவது பெரிய ஆள் ஆயிடுவேன். நீங்க தான் அதை பண்ணணும். ஐயா, அவரை பத்தி எதுவும் சொல்லல. அவர்தான் வேலைக்காரன் கேரக்டர் பண்ணாரு கேள்விப்பட்டேன். இவ்வளவு கேரக்டர் இருக்கு. நீ ஏன் வந்து வேலைக்காரன் கேரக்டர் சூஸ் பண்ண? அதாவது சீரியல்ல மட்டும் வேலைக்காரன் நடிச்சோம்னு வச்சுக்கோங்க, எப்படியும் பணக்கார வீட்டு பொண்ணுக்கு நம்ம வேலை பார்க்கறத பார்த்து சிம்பத்தில அப்படி இப்படி லவ் ஒர்க் அவுட் ஆயிரும். இன்னைக்கு வேலைக்காரன் இருக்கேன், நாளைக்கு ஹீரோ ஆயிட்டு போறேன். அவ்வளவுதானே. உண்மையாவே நீ ஒரு வேலைக்காரன் தான்ப்பா. அடுத்து வரப்போகுது நம்ம அடாவடினே. அடாவடியா? அவனே. ஐயோ, அவனாடா? ஹலோ ராஜு சார். யார் சார் ராஜு? ராஜமௌலி. இது நான் நடிக்கணுமா? ஒரு நிமிஷம் லைன்ல வராங்க. செகண்ட். ஹலோ கனகு. யார் சார் கனகு? லோகேஷ் கனகராஜ். எது நான் நடிக்கணுமா? ஒரு நிமிஷம். ஹலோ அட்டோ. யார் அட்டு? அட்லி. எது நான் நடிக்கணுமா? முடியாது. பாத்தீங்களா சார், பெரிய பெரிய டைரக்டர்லாம் இவ்வளவு நடிக்கணுமான்னு கேக்குறாங்க சார். அது அப்படி கேட்டுக்க மாட்டாங்கடா. இவெல்லாம் நடிக்கணுமா கேட்டிருப்பானுங்க. இந்த நாய் எதை பில்டப் பண்ணி நம்ம கிட்ட அடிச்சு விடுது, நீயும் நடிச்சு விடுற. நான் சும்மா இல்ல, சீரியல்ல ஹீரோ வரதுக்காக வந்திருக்கேன். ஹீரோவா? ஹீரோ பேர் தம்பி, ஹீரோ நடிக்க போற? இவங்க எல்லாரும் பாத்தியா? பார்த்து அந்த ஆசை இருக்கா உனக்கு? வாங்க, ஹீரோ நீங்க. சார் பேரு கிறிஷ். ஏண்டா பாத்ரூம்ல இருக்கிற பிரஷ் மாதிரி நீ கிறிஷா? மெயினா வில்லி கேரக்டர் கொடுத்து வரானாங்க. ஐயோ, சீரியல் ரொம்ப முக்கியமா இருந்த வில்லி கேரக்டர் தானே. வசல். யாருமா நீங்க? நான் தான் ரம்யா கிருஷ்ணன். நீலாம்பரி சொல்லணும்னு பையன் வந்திருக்காருல்ல, அவர் நடிச்சு காட்டணுமா? இல்ல 3 hour மேக்கப் போட்டு இப்ப என்ன சொல்ற? நீலாம்பரி. அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? ரம்யா கிருஷ்ணன். அதுதான் சொல்லு. நாமா யார் நீங்க? நான் தான் ரம்யா கிருஷ்ணன். சொல்ல மாஸ்டர், இது எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு மாஸ்டர். இது வர. வாங்க. ஆமா, நீங்க யாரு? நான் தான் நீலாம்பரி. தனியா போனா நல்லா வழிப்பறி பண்ற மாதிரி ஒரு மூஞ்சி, ராபெரி பண்ற மாதிரி ஒரு மூஞ்சி. நீ நீலாம்பரியா? ஆனா மாஸ்டர் எதுக்கு வந்திருக்க? ஆயாவானாலும் கை போட்டு தான் பேசுவீங்களா? ஏய், யாரா இருந்தாலும் ஹாயா கை போட்டு பேசுறான்டா. நானு சீரியல்ல வில்லி ரோல் பண்ணனும் வந்திருக்கேன். உன்னலாம் வெட்டி ரோல் பண்ணது கூட கூப்பிட மாட்டானுங்க. நீ வில்லி ரோலா? மாஸ்டர் ஆயா வச்சு மாப்பு போட்டு போடுவோம். நீ பாட்டுங்க. மியூசிக் முடிஞ்சிச்சு, மூச்சு ஏத்தி விடு. ஓகே ஸ்டூடண்ட், நல்லா பாத்துங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஷூட்டிங் ஸ்பாட். இது நீ எல்லாமே கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் பொறுத்த வரைக்கும் பொதுவா சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து ஷூட்டிங்ல நடிக்கிறது முக்கியம் கிடையாது, ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிக்கணும், அதுதான் முக்கியம். அடுத்து வந்து ப்ராம்ப்ட். இவங்க எல்லாரும் எல்லாருமே அதை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பா. ப்ராம்ப்ட் என்ன? பொதுவா வந்துட்டு வீடு கட்ட தேவை எப்படி சிமெண்ட் முக்கியமோ அந்த மாதிரி சீரியலுக்கு ப்ராம்ப்ட் முக்கியம். சீரியல் தப்பு. ஏ, வீடு கட்ட தேவை சிமெண்ட், சீரியலுக்கு முக்கியம் ப்ராம்ப்ட். சுபோ, மாஸ்டரை மாத்தணுமா? ஏதோ ஆள் இருந்தா சொல்லுங்க. நான் மேடம் கிளாஸ்ல சேரலாம்னு இருக்கேன். மேடமே என் கிளாஸ் தான்டா. ஸ்கிரிப்ட் படி போங்க, எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கீச் சார் வந்தா அப்படியே
நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு ப்ரொடியூசர் வர போறாரு. நம்ம முதலாளி நல்ல முதலாளி மனம் குணம் உள்ள முதலாளி நம்ம முதலாளி நல்ல முதலாளி மனம் குணம் உள்ள முதலாளி. அமுது எல்லாம் பாசிட்டிவா தானே போயிட்டு இருக்கு. ஐயா நல்லா போயிட்டு எங்க பேட்ச்ல எல்லாம் தேருமா? ஐயா என்ன எப்படி சொல்றீங்க? நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் சார், எல்லாமே திறமைசாலிங்க சார். நான் ஒரு சீன் கொடுக்குறேன், அதை பண்ண சொல்றியா? என்ன சீன் சார்? புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் முதல் இரவு. ஓகே. மாமியாருக்கு பிடிக்கல. ஓகே. அதை கெடுக்க பாலுல விஷத்தை ஊத்தி கெடுக்கிறான். புதுசா இருக்கு சார். அதனால ப்ரொடியூசரா இருக்கேன். கண்டிப்பா சார் பாருங்க. ஆக்சன். என் வீட்டுக்கு வேலைக்காரியா வந்துட்டு என் மகனையே கட்டிக்கிட்டு எனக்கே எஜமானி ஆகலான்னு பாக்குறியா? விடமாட்டேன். உங்களுக்கு எப்படி இந்த முதலைவர் நடக்குதுன்னு நான் பார்க்கறேன். இந்த விஷத்தை இந்த பாலுல ஊத்தி உனக்கு நான் கொடுக்க போறேன். மாட்டாண்டோ. அம்மா அம்மா கூப்பிட்டீங்களாம்மா? அம்மா இவ்வளவு நேரம் எங்கப்பா போயிருந்த? பூனைக்கு பால் வைக்கலான்னு போயிருந்தம்மா. அந்த பாலை விடுப்பா, இந்த பாலை கொண்டு போய் என் மருமகளுக்கு நான் கொடுத்தேன்னு கொடுத்துரு. என்னதான் வேலைக்காரியா இருந்தாலும் அவங்கள எஜமானியா பாக்குறீங்களா? பாத்தீங்களா, உங்க மனசு பால் மாதிரி சுத்தமானதுமா. மார்த்தாண்டா ஐயா, காலையில இருந்து எங்கய்யா போயிருந்தீங்க? அது ஒண்ணும் இல்லையா, என் மகனுக்கும் மருமகளுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா பால் கூட எடுக்கலான்னு வேண்டியிருந்தேன். அதனால பால் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தையா. சரியா, அந்த பால் இருக்கட்டும், இந்த பால் வந்து நான் சின்னமாட்ட கொடுத்துட்டு வந்துடுறியா? ஐயோ, எல்லா வேலையும் நீயே பார்த்தா எப்படி? நான் பாக்குறேன், கொடுப்பா ஐயா. பாலை கொடு. என்னதான் வேலைக்காரனா இருந்தாலும் வேலைக்காரன் வேலையை கூட வாங்கி பார்க்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா? உங்க மனசு உண்மையிலே தண்ணி கலக்காத பால் மாதிரி அவ்வளவு சுத்தம் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. அப்பா ஏன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நீங்க எங்கப்பா பால் கொண்டு போறீங்க? இந்த உலகமே இப்படித்தாயா, பனைமரத்தை கீழே நின்று பாலை குடிச்சா இந்த உலகம் கல்லுன்னு தான் நினைக்கும். இந்த பால் உனக்குயா. சாரிப்பா. ஒன்னே ஒன்று சொல்றேன் கேளு. வாழ்க்கைன்றது இந்த கிளாஸ்ல இருக்க பால் மாதிரி. அதுல சந்தேகன்ற விஷம் விழுந்தா பால் பாலா போயிடும்பா. அப்பா, உங்க பால் போல மனுஷன் நான் தப்பா புரிஞ்சிட்டேன்ப்பா. என்ன படிச்சிருக்கப்பா, படிச்சிருக்க. சமந்தி, சமந்தி. சின்னையா, இங்கம்மா. சமந்தி, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தாம்பத்தியங்கிற உறவுல ஆண் பால் பெண் பால் ரெண்டுமே அன்பால சேரணுமா, அப்பதான் பண்பால முன்னேற முடியும். நீ இந்த பாலை குடி, நான் போய் நீங்க போய் தாப்பால போட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க கோபால். கருத்து கருத்து கருத்து. உங்கள் ஜீ தமிழில் புத்தம் புதிய மெகா தொடர் வாழா போச்சு திங்கள் முதல் சனி வரை இரவு 9:30 மணிக்கு. என்னப்பா இப்படி அடிக்கிறாங்க? இப்படி அடிச்சா ப்ரொடியூசருக்கு பணமா கொட்டிய வயித்துல பாலை வாத்திருப்பீங்க. திறமைசாலிங்க சார். ப்ரொடியூசர் இருமாரு, ஏதாவது தண்ணி கிண்ணி எடுத்து கொடுங்க. தண்ணி எதுக்கு? பாலே இருக்கு. கொடுங்க கொடுங்க. நீங்க சார். ஐயோ, அந்த பால்ல விஷம் இருக்குது. ஐயோ, இந்த பால்ல விஷம் இருக்குது. பாருங்களா, பாலும் கிடைச்சல எனக்கே பாலை ஊத்திட்டீங்களா?
எதுக்காக எல்லாரும் எழுந்து நின்னோம்னா நமக்கு தெரியும் உண்மையிலே இந்த மாதிரி தான் கட் 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 பண்ணி தான் நம்ம நடிப்போம். இந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரெச் அதெல்லாம் ஞாபகம் வச்சு நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க ஒண்ணு மிஸ் பண்ணிட்டீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கட்டு சொன்னதுக்கு அப்புறமும் நடிப்பீங்கன்றாங்க. அதை மிஸ் பண்ணிட்டீங்க. அது கட்டு கடங்காத நடிப்பு விஜய். அது அக்கா பஞ்ச் அல்டிகா சூப்பர். நில்லாயோ அதாவது ஒரு குடும்பம் இல்ல 4 குடும்பங்கள் இங்க வந்திருக்கீங்க. ஜீ தமிழ்ல ஆல்ரெடி இருக்கிற குடும்பங்களுக்கு அதிகமான சப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி இந்த புது குடும்பங்களுக்கும் பயங்கரமான ஆதரவு இருக்க போகுது அப்படிங்கிறது எங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ இப்போ இங்க வந்து நீங்க பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு திருவிழாவை எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருக்கோம். கரெக்டாக சொல்லுவாங்க, திருவிழாவில் வந்து யார் வந்து சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்க மரியாதை செலுத்தப்படும், கௌரவிக்கப்படும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இங்கே அதே மாதிரி ஆகப்பட்டது வச்சிருக்கோம். ஆனால் எப்படி வந்தார வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்றாங்களோ ஒவ்வொரு மேடையிலையும் எப்படி சொல்லிட்டு பார்த்தா வந்த அனைவரையும் வாழ வைக்கிறது தான் ஜீ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி சூப்பரா கலக்கிட்டு இருக்காங்களோ நீங்களும் அந்த மாதிரி கலக்குவீங்க அப்படின்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. 4 குடும்பத்தையும் ஸ்டேஜுக்கு கூட போறோம். ஆமா, இது என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட வேணாம். இது ஒரு முக்கியமான தருணம். ஏன்னா இது வந்து உங்களை கௌரவிக்கிற தருணம். ஓகே, சோ ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். ஸோ ஹீரோயின் மட்டும் ஒரு ஸ்டெப் அப்படி முன்னாடி வந்தீங்கன்னா ஃபேமிலி அப்படியே உங்களுக்கு சப்போர்ட்டை நாங்கள் பின்னாடி நின்னோம்னா அந்த மாதிரி அதை செலுத்திடலாம். என்னடா எல்லாரும் மேடையில் இருக்கோம், நாட்டாம குறுகுறுன்னு பாக்குறாரு. இந்த பக்கம் வந்து நம்ம பார்வதி வந்து ஆரம்பிச்சு வச்சோமே நம்மள இன்னும் கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஆனா உங்க 2 பேருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. நாட்டாமையும் பார்வதியும் தலைமை தாங்கி இவங்களுக்கு இந்த பரிவட்டம் கொடுக்கறதுக்கும் அண்ட் இந்த கும்பத்தை வழங்குறதுக்கும் வர வேண்டும் என்று அழைக்கிறோம்.
ஸோ ஆனந்தி எப்பயுமே வந்து முதல் மேடை முதல் ஆரம்பம் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப ஒரு மரியாதையான விஷயம். பரிவட்டை கட்டுறதும் சரி, இல்லை அழகான இந்த கலசம் நம்ம கைக்கு வர்றதும் சரி. ஸோ அது இந்த மேடையில் நடந்திருக்கு. உங்கள் ஃபேமிலியை ரெப்ரசென்ட் பண்ணி நீங்கள் நிற்கிறீங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு சீரியல் மூலமாகவும் நீங்க ஒவ்வொருத்தங்களோட வீட்டுக்கு போறீங்க, அத்தனை பேரோட மனசையும் கவர போறீங்க. ஸோ இந்த இடத்துல அது ஆரம்பமாகுது அப்படின்னு நினைக்கும் போது எங்க எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். ஸோ உங்க எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கும் இது வரைக்கும் நீங்க கொடுத்த ஆதரவு போலவே இங்க வரப்போற இந்த 4 சீரியலும் உங்களோட மனசு தொடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். தேங்க்யூ ஸோ மச்.